ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் சீசன் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள 2 சீசனும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோரி சும்மா செம்ம ஆக்ஷன் பேக்காக இருக்குங்க. நீங்கள் டஞ்சனை ஒரு ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க, டவரை ஒரு ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் ரெண்டுமே ஒரே இடத்துல வரும். அப்படின்னா எந்த அளவுக்கு செம்ம ஆக்ஷனாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த ஸ்டோரியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் சீசன் 3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அப்புறச்சா இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கில்டு மாஸ்டர் யாங் டாங் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்டா, என்ன ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவரா சீனை போடுவான். அப்போ நம்ம ஹீரோ அந்த டிராகன் உடம்புல இருக்க அவனோட அந்த பவரை அப்படி காப்பி பண்ணியிருப்பாரு. அதுதான் பிளட் மேனிப்புலேஷன். அது மூலமா ஷார்ப்பான வெப்பன்லாம் உருவாக்கி இப்போ நீ காட்டு ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த பிளட் எல்லாமே ஷார்ப்பான வெப்பனா மாத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த கில்டு மாஸ்டர் பார்த்து ஏவி விடுவான் பாருங்க. அது செம்ம ஸ்பீடா போய் டம்னு அங்க வெடிச்சு சதறிட்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ் அதுல இருந்து டாஜ் பண்ணி அந்த கில்டு மாஸ்டர் அப்படி தப்பிச்சு போய் அவனோட விஷத்துல கையை வச்சு அப்படி சறுக்கிக்கிட்டே போயிட்டு இருப்பான். அதுல அந்த விஷத்தை அப்படி மேலே ஏத்தி விட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணு சொல்லிட்டு வரும்போது குறுக்க சாய் பூந்து அவனோட ஸ்வாடை வச்சு விஷத்தையே வெட்டி விட்டுருப்பான். அப்படி வெட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு சோற்று மேல கையை வச்சு சும்மா பறந்து போய் மறுபடியும் அந்த பிளட் எல்லாத்தையுமே ஷார்ப்பான வெப்பனா மாத்தி அவனை அட்டாக் பண்ண ஏம் பண்ணுவாரு. அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர் என்னடா அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது சட்டார்னு பார்த்தா அந்த கில்டு மாஸ்டருக்கு பின்னாடி சாய் வந்து வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதை கணிச்சுக்கிட்டு அந்த கில்டு மாஸ்டர் பட்டார்னு திரும்பி அப்படி ஓங்கி ஒரு உத விடுவான். அப்படி உதைக்கும் போது குறுக்க ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிப்பான். அப்படி நிப்பாட்டினாலுமே அடிவாங்கி அவன் அந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் அந்த கில்டு மாஸ்டர் விஷத்தை யூஸ் பண்ணி ஒரு சீல்டு மாதிரி உருவாக்கிடுவான். அது அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சீல்டு மாதிரி வந்து அந்த பிளட் எல்லாத்தையுமே அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோ இந்த தடவையும் அட்டாக் அவன் மேலே படலையா அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாவான். ஆனால் அந்த கில்டு மாஸ்டர் என்ன தம்பி நீ ஓவரா பேசின, என்னோட பாய்சனை தாண்டி உன்னோட அட்டாக்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ அதை கேட்டு ஓ அப்படியா, உன்னோட ஸ்கில்லும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. சரி அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன், இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயர் அப்படி வெளியே கொண்டு வருவான் பாருங்க. அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர் அப்படி வாயை பழந்து முடிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அவனே எரிச்சுட்டுருவாரு. அந்த ப்ளூ ஃபயர் அவனோட உடம்பு ஃபுல்லா சும்மா பத்திக்கும். அவன் வழியில பயங்கரமா கதறிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு அடி போட அவன் பறந்து போயிடுவான். பறந்து போய் செவத்தோட போய் ஒட்டிக்குவான். அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போக அவன் உடம்பு ஃபுல்லா பயங்கரமான காயமா இருக்கும். வாயிலிருந்து ரத்தத்தெல்லாம் கைக்கிட்டு இருப்பான். அப்போ கீழே இருந்து அந்த விஷம் அப்படி அவன்கிட்ட தேடி போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்த சாயி விஷமெல்லாம் அவன்கிட்ட தானா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு இருப்பான். அந்த விஷம் அவனோட கை வழியா அவன் உடம்பு உள்ள திரும்ப போயிடும். அப்போ நம்ம ஹீரோவும் சாய் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சாய் இவனுக்கு பயங்கரமா அடிபட்டுருக்கு போல இருக்கு, அதனால தான் அந்த விஷம் வெளியே இல்லாமல் இவனுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸ், இவனை போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு அந்த கில்டு மாஸ்டர் என்னடா மறந்துட்டியா, நீ என்ன போட்டு தள்ளணும் அப்படின்னா உன்னோட ஆள் உடம்புல என் விஷம் அப்படியே தான் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா அவளை கொன்றும். நான் ஆன்டிடோட் கொடுக்கணுமா வேண்டாமா, என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, இல்லைன்னா அவ செத்து போயிடுவா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட சாய்க்கு என்ன பண்றது ஐயோ அப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சாயோட ஷோல்டர்ல கையை வச்சு சாய், இதுக்கப்புறம் இந்த பண்ணாட பையன் உன்னை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, நீ இதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கணும், அவன் சொல்றதெல்லாம் கேட்காத அப்படின்னு நம்ம ஹீரோ தானா போய் அந்த விஷத்துல கால் வச்சிருவாரு. அந்த விஷத்துல கால் வச்சோன்னே அதை பார்த்துட்டு சாயி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முழிப்பான். அந்த கில்டு மாஸ்டர் ஆடா வந்து தானா கழுத்தை நீட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ காலை வச்சோன்னே அந்த விஷம் ஃபுல்லா நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா சரசரன்னு ஏறும். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த கில்டு மாஸ்டரு என்னடா நீ பெரிய வீரனா, என்ன தைரியம் இருந்தா என்னோட பாய்சன்லயே வந்து தானா காலை வைப்ப, அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு பயங்கரமான வெளிச்சம் வரும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர் என்ன நடக்குது இங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே விஷம் ஏறிச்சு பாத்தீங்களா உடம்புல, அதை அப்படியே ஹீல் பண்ணி விஷத்தை ஃபுல்லா முடிச்சு விட்டுருவான். இப்ப நம்ம ஹீரோக்குள்ள உடம்புக்குள்ள அந்த விஷம் ஏறவே ஏறல. அதை பார்த்து சாயி என்ன நடக்குது இங்க, இவனோட மானா பவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கே, விஷம் உடம்புல ஏறலையா, இதுக்கு முன்னாடி அவன் என்ன தொடரும்போது இது எனக்கு ஃபீல் ஆச்சு, என்னாச்சு உன் உடம்புல பாயசம் ஏறலையா அப்படி சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உன்னோட பாயசன் என் உடம்புல ஒர்க் ஆகாதுடா. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு எப்படி ஹீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ டவர்ல போகும்போது சார்லஸ் கிளானோட டெசர் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் அந்த செயின். இந்த செயின் மூலமா நம்ம ஹீரோ உடம்புல உள்ள எல்லா விஷத்தையும் ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த செயினோட அந்த ரிவார்டு கிடைச்சிருக்கும். அதை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி தான் உடம்புல உள்ள விஷத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த செயினை காமிச்சு இதை என்னால் 5 டைம் யூஸ் பண்ண முடியும், நான் ஏற்கனவே டவரில் 2வது டவர் அப்புறம் 15 அப்புறம் இப்போ 3வது தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 தடவை யூஸ் பண்ணலாம். சாய் இந்தா இந்த நெக்லஸ் நீ வச்சுக்கோ,
இதை உன்னோட ஆள்கிட்ட கொடுத்து அந்த விஷத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த செயினை சாய் கிட்ட கொடுத்துருவான். அதை பார்த்து சாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஹீரோ சாயை பார்த்து, என்ன பிரச்சனை முடிஞ்சுதா, இதுக்கப்புறம் நீனும் ஆளும் சந்தோஷமா இருக்கலாம், என்ன நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை கேட்டு சாய் அப்படி கண்ணீர் வடிப்பான் ரொம்ப சந்தோஷத்துல. ரொம்ப நன்றி, நான் உண்மையாலுமே சொல்றேன், இந்த அளவுக்கு நீ எனக்கு உதவி பண்ணுன்னு நினைச்சே பார்க்கல, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா ஓடி போய் அந்த கில்டு மாஸ்டரோட கழுத்தை பிடிச்சி, டேய் இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டினோன்னே அதை கேட்ட அந்த கில்டு மாஸ்டர், என்ன தம்பி நீ என்ன கொல்ல போறியா, அவ்வளோ சீக்கிரமாலாம் என்ன கொல்ல முடியாதுப்பா, நான் ஒரு பெரிய கில்டுக்கு மாஸ்டர், என்னை சுற்றி நிறைய பிஸ்னஸ் மேனு நிறைய இன்வெஸ்டர் இருப்பாங்க, நான் ஒரு ஃபேமஸான ஆளு, நீ எனக்கு கொண்டுட்டா அவனை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா தம்பி அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, தெரியும்டா உன்னோட புட்டு நட்டெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் உனக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் சேமிச்சு வச்சிருக்கேன், நீ ஒரு கொலைகாரன், டம் குல்ட்டு கூட சேர்ந்துட்டு சீக்கிரட்டா கிரிமினலை வச்சு எல்லா வேலையும் பார்க்குற அப்படின்னு எல்லா ஆதாரத்தையும் திரட்டி மக்கள்கிட்ட வெளியிட போறேன், அதுக்கப்புறம் நீ செத்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க, என்ன புரியுதா, இப்போ என்ன பேசு பார்க்கலாம், நீ ஒரு பெரிய கில்டுக்கு மாஸ்டரா அப்படின்னு சொல்லும்போது அப்பயே கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ லீ கிட்ட பேசியிருக்கான், இவன் ஒரு கேங்ஸ்டரு குரூப்பை வச்சு இந்த மாதிரியான வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு ஆதாரத்தை எல்லாத்தையுமே சேமிக்க தான் லீ கிட்ட ஒரு மிஷனை கொடுத்துருப்பான், அதை தான் லீ பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் டம் கில்டு கிட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும், அந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே லீ அப்படி சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பான், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ இவன் கழுத்தை பிடிச்சி, தம்பி நீ நிறைய இன்னோசன்ட் பீப்புளை கொண்டு இருக்க, அதனால அந்த ஆதாரத்தை நான் வெளியே விட்டேன் அப்படின்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, அது மட்டும் இல்லாம என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா அசால்ட்டா சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோ அவன் கழுதை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு, ஏய் உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமாடா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த கில்டு மாஸ்டரு, இல்லப்பா ஆனா அவனை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அவனோட விஷத்தை ஃபுல்லா நம்ம ஹீரோட கையில அப்படி பரப்பி விடுவான். நம்ம ஹீரோட கை ஃபுல்லா போய் உடம்பு ஃபுல்லா அந்த விஷம் பரவிட்டு இருக்கும். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி நீ இங்கேயே சாக போறடா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு பார்த்தா அந்த விஷம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்ம உடம்பு விட்டு நம்ம ஹீரோட உடம்பு விட்டு தெரிச்சு போயிடும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டருக்கு ஒன்றும் புரியாது. நம்ம ஹீரோ சும்மா நெருங்கி வருவாயின்ற மாதிரி நல்லா புத்துணர்ச்சியா இருப்பாப்ல. அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர், என்னாச்சு என்னோட பாய்சன் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே, ஒர்க் ஆகலையா, ஆனா உங்ககிட்ட அந்த நெக்லஸ் இல்லையே, நீ அவங்ககிட்ட கொடுத்துட்டியே, அப்போ எப்படி உங்ககிட்ட ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ உனக்கு அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா, நீ தான் ரொம்ப பெரிய இவனாச்சே, உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டே, என்கிட்ட பவர்ஸை காப்பி பண்ணுற பவர் இருக்குடா, உன்னோட பவர் பாய்சன் பவரை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ட்விஸ்ட் அடிப்பாரு. ஆமாம்ல நம்ம ஹீரோட்ட தான் பவரை காப்பி பண்ணுற பவர் இருக்கே, அது மூலமாக அவனோட பாய்சன் பவரையே காப்பி பண்ணி அவனுக்கே நம்ம ஹீரோ பாய்சன் அப்படி உடம்புல செலுத்தி விட்டுருவாரு. அவன் அடச்ச என்னடா அது எனக்கே வலிக்குது, ஆன்டிடோட்டுங்க மருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து தேடிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ உடனே இன்வென்ட்ரியிலிருந்து அவரோட ஸ்வாடை அப்படி எடுப்பாரு. அவன் மருந்து எடுத்துட்டு திறந்து எப்படியாச்சும் குடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ குறுக்க ஒரே வெட்டு அவன் வழியில ஆன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, ஏய் இதுக்கப்புறம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ எத்தனை மக்களுக்கு விஷத்தை அனுப்பியிருப்ப, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இப்போ உனக்கு மட்டும் ஆன்டிடோட் வேணுமாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்போ நம்ம ஹீரோ வெட்டினதுல அவன் கையோட சேர்த்து அந்த ஆன்டிடோட் பாட்டில் உடஞ்சி எல்லாமே கீழே கொட்டிக்கும். அவன் வழியில பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்படி கத்திட்டு இருந்தவன், டேய் எனக்கு பயங்கரமா வலிக்குதுடா, என்னை கொன்னுரு, என்னை உயிரோட விடாத, எனக்கு உடம்பு ஃபுல்லா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தவன் பட்டன்னு நினைச்சவன் எந்திரிச்சு ஜன்னல் பக்கமா ஓடுவான். என்னடா அவன் ஜன்னல் பக்கமா ஓடுறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் ஜன்னல் இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, மற்றவங்களுக்கு வலி கொடுக்கும்போது நல்லா இருக்கு, உனக்கு வலிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கோ, உனக்கு இந்த மாதிரியான சாவுதான்டா கரெக்டா இருக்கும், எது எப்படியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபீனிக்ஸ் பறவையை நம்ம ஹீரோ கொண்டு வந்துருவான். கொண்டு வந்துட்டு இங்க ஏதோ நடந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு அந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு ஆர்டர் கொடுத்தோன்னே அந்த ஃபீனிக்ஸ் பறவை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹீரோ நிற்கிற அந்த பில்டிங்கு சண்டை நடந்து பாருங்க, அங்கே வந்து சும்மா டமால் மோதும், அந்த பில்டிங்கே சும்மா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த நெக்லஸை இங்கே சாய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுப்பான். அதை போட்ட உடனே அவள் உடம்புல இருந்த விஷம் ஃபுல்லாக வெளியே போய் அவள் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுவா. அவளுக்கே இது ஒரே புத்துணர்ச்சியாக இருக்கும். என்னது இது
ரொம்ப நல்லா இருக்கு, நான் கியூர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுவா. அதை பார்த்த சாயும் பயங்கரமா அழுதுட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி, எனக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான் கிம்மு, அவனால தான் இது உனக்கு கிடைச்சது, நானும் இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான். அதை கேட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் கண்டிப்பா நீ எல்லாத்துக்கும் உதவி பண்ணியே தான் ஆகணும், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அன்பா பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் லீ இருக்கான் பாருங்க, இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, அவன் அந்த நெக்லஸ் கொடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை சரிப்படுத்திட்டான் அப்படின்னு லீ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இந்த பக்கம் அந்த ஆர்எஸ் கில்டோட பில்டிங்கு அங்க நெருப்பு எரிஞ்சு அந்த இடமே சும்மா புகையா போயிட்டு இருக்கும். டிவி நியூஸ்ல எல்லாத்துலயுமே இந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. ஆர்எஸ் கில்டு பில்டிங்ல பயங்கரமான ஒரு வெடி விபத்து, அதுல வேற யாரும் சாகல, ஆனா அந்த கில்டு மாஸ்டர் அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தெரியாம கண்ணாடி உடஞ்சு கீழே வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். அப்படியே டிவி ஆஃப் பண்ணா இந்த பக்கம் சேர்மனு, ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மனு, அவர் இந்த பக்கம் ஏய் நீ இதை பத்தி தெளிவா சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே யாருக்கிட்ட கேட்கறாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட தான். நம்ம ஹீரோ சும்மா கெத்தா உட்காந்துட்டு அவர் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு, அதுதான் டிவியில் சொல்றாங்கல்ல, அதுக்கு மேலே நான் என்னத்த சொல்லணும் அப்படி சொல்லும்போது, ஓ ஒழுங்கா சொல்லுவியா மாட்டியா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் பேசுங்க, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட அந்த சேர்மன், ஓ அப்படியா முக்கியம் இல்லையா, நீ அந்த அரசு கில்டு பில்டிங்கை நீ தேவையில்லாமல் உள்ளே போய் சண்டை போட்டிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ஊரையே கொளுத்தி டஞ்சன் பேக்கு முன்னாடி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்க, இந்த மாதிரி பயங்கரமான சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்து பேசிட்டு இருக்கியா, ஒழுங்கா நீ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம இரவும் என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்க்குறீங்களா, என்ன உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அரசு கில்டு சேர்ந்த அந்த கில்டு மாஸ்டர் அவன் அண்டர் கிரவுண்டில் கிரைம் கூட எல்லாமே லிங்க்ல இருந்திருக்கான், அந்த டம் கில்டில் இருக்க எல்லா கிரிமினலும் இவன் கூட தொடர்பு இருந்திருக்கானுங்க, இவன் ஒரு கேங்ஸ்டராக இருந்திருக்கான், ஆனால் அது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நான் உதவி தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னை பாராட்டணும், அதை விட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அதை கேட்டு கடுப்பாய் அந்த சேர்மனு, இங்கே பாரு நீ கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்டு இருக்க, நம்ம முக்கியமான விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம், சரி விடு, நம்ம சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தாகணும், நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, அவ்வளோ விஷயமா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க நான் ஒரு ஹீரோ மாதிரி மக்களை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி கேள்வி கேட்கறதுக்கெலாம் நான் பதில் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், அப்புறம் நான் என்ன முடிவு பண்ணுறனோ அதை பண்ணுவேன், எனக்கு விருப்பமானதை நான் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன், எனக்கு இப்போ உங்களை கொல்ல தோணுச்சுன்னா கொன்னுட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா சேர்மேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சேர்மனே மிரட்டுவான். அது கிட்ட அவனுக்கு அப்படி வேர்த்து போயிடும். அப்படியா சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி தான் பேசினேன், ஆனால் நமக்குள்ளே ஒரு டீல் போட்டுக்கலாமே அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது டீலா, எனக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது, ரூல்ஸ் இருந்தால் அது மீறப்படும், நான் கிளம்புறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போவார். அதை கேட்டு கடுப்பாயிட, என்ன நானும் பொறுமையாக பேசினா நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ கிரைம் பண்ணியிருக்க, நான் நினச்சா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் புரியுதா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, நான் 6 லட்சம் மக்களுக்கு மேலே உயிரை காப்பாற்றிருக்கேன், இன்னும் 6 லட்சம் மக்களுக்கு மேலே உயிருக்கு ஆபத்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி டஞ்சன் பிரேக் ஆகுதுன்னு உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு கில்டோட அந்த மாஸ்டரு அவன் கிரைம் பண்ணியிருக்கான், ஒரு கிரிமினலு, நீங்கள் அவன் கூட சேர்ந்து கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லட்டுமா, இந்த நியூஸ் அப்படியே வெளியே கொண்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு அவனுக்கு அல்லு இருக்காது, ஐயோ ஏய் வேண்டாப்பா, இதை மட்டும் வெளியே சொல்லிடாத, இதை ரகசியமாகவே வச்சிடுறா, என்னை பற்றி வெளியே சொல்லிடாதடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே வந்துட்டு, நான் கொஞ்சம் ஓவராக தான் மிரட்டுறானோ, மிரட்டுவோம் என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதில் நம்ம ஹீரோட அந்த பழைய அம்மா, நீ ஒரு ஹீரோவாக மாறணும், அதுக்காக நீ என்ன வேணா பண்ணணும் புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க ரொம்ப மிரட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே அன்பாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ காப்பாற்றின எல்லாமே, நீ ஒரு ஹீரோ, நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சாய் வரைக்கும் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட அம்மா கூட, இப்போ இருக்க அம்மா கூட, நீ என்னை காப்பாற்றிட மைசன், ரொம்பவே நன்றி அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி முத காப்பாற்றினதுக்கு நம்ம ஹீரோ மேலே ரொம்ப அன்பு காட்டியிருப்பாங்க. டைனிங் டேபிளுக்கு முன்னாடி குரூப்பாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட முகம் தெரியல, எல்லா முகமும் அப்படி இருட்டாக இருக்குது. ஒருவேளை இவங்க தான் அந்த டம் கில்டை சேர்ந்த குலகராங்களா இருப்பாங்களோ. அதில் இருக்க முன்னாடி இருக்க ஒருத்தன், ஏய் அந்த டாங்யாங் அரசு கில்டை சேர்ந்தவன் செத்து போயிட்டான் அப்படி சொல்லும்போது, அங்கே இருக்க ஒரு பொண்ணு, அப்படியா அவன் செத்துருக்க கூடாது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜோக் பண்ணுறீங்களா, சீக்கிரம் கொரியாவில் இருக்க ரூட்டு நம்ம பிளான் எல்லாமே மிஸ் ஆகிட போகுது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, அதை கேட்டு முன்னாடி இருக்க லீடர் மாதிரி இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான்,
கவலைப்படாதீங்கடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் செத்து போனாலுமே நம்மளோட பிளானு கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். ஆனால் குறுக்க இந்த கிம்ன்ற ஒருத்தன் இவன் மட்டும்தான் குறுக்க வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். இவனால் நம்மளுக்கு பெரிய தலைவலி தான் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃபோட்டோ காமிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட ஃபோட்டோ காமிச்சு அப்படி தூக்கி வீசி அதில் அப்படியே கத்தியை தூக்கி வீசி அந்த கத்தியில் அந்த ஃபோட்டோ சொருகி நிற்கிற மாதிரி வீசிடுவான். அந்த ஃபோட்டோவில் கத்தி சொருகி அப்படியே அங்கே பாறையில் நிற்கும் போது அந்த வில்லன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு நம்ம சீக்கிரமா அவனோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பான். ஆனால் அவனோட முகம் தெரியவே இல்லை. அப்படியே கட் பண்ணா அந்த ஆர்எஸ் கில்டு சேர்ந்த யாங் டாங் கில்டு மாஸ்டர் செத்து போனதுக்கப்புறம் அவனை பற்றின உண்மையை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி அவனை கொன்னது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேஸெல்லாம் நம்ம ஹீரோ முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுக்கு பிடிச்ச வேலையான ஹண்டிங் சும்மா குறுக்க வர்ற மான்ஸ்டர் இப்போ வந்து ஒரு மம்மி மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. அந்த மான்ஸ்டரை சும்மா நம்ம ஹீரோ சரசரன்னு துடு துடா வெட்டி போட்டு இருக்கிற எல்லாத்தையுமே சும்மா சம மசாக் போட்டு தள்ளிடுவான். எல்லாத்தையுமே கொன்னதுக்கப்புறம் சும்மா கத்தி படத்தில் வர தளபதி சிஎம் தளபதி விஜய் மாதிரி சும்மா கெத்தாக உட்காந்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அதே காஃபி ஷாப்ல லீ அவன் கம்ப்யூட்டர் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க சாய் வரான். சாய் வந்து நம்ம லீ கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம லீயும் டே நீ இதுக்கா இங்க வந்து அப்படி சொல்லும்போது அதை கேட்டு சாயும் தெரியும்பா நீ அங்க கிம்மு கூட வேலை பார்க்குறவன் தானே, நம்ம 2 பேரும் வேலை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஃபி சொல்லேன் உனக்கு அடுத்த தடவை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி குடிச்சிக்கிட்டே கவலைப்படாதப்பா உனக்கு அடுத்த தடவை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்தோடனே சாயை பார்த்து டே சாய் நீ இங்கே தான் இருக்கியா, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த காஃபி எடுத்து குடிப்பாரு. அதை பார்த்துட்டு சாய் டே அது என்னோட காஃபிடா ஏன்டா கேட்காம எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இருந்து காஃபியை பிடிங்கிட்டு அவன் கோவப்பட்டு இருப்பான் சாய். அப்போ நம்ம ஹீரோ இன்வெர்டரி ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் முட்டை பார்க்கறதுக்கு வாத்து முட்டையை விட ரொம்ப பெருசா இருக்கும். அந்த முட்டையை பார்த்த உடனே இங்க சாய் ஏய் இந்த முட்டை இதுதானே டிவைன் பீஸ்டோட அந்த முட்டை தானே இது எப்படி உனக்கு கிடைச்சிது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டனே. அதுக்கு நம்ம ஹீரோ நான் 10வது ஃப்ளோரை முடித்தேன், அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இது கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து சாய் அப்படி ஆச்சரியத்தில் ஏய் இது சூப்பர் ரேர் ஐட்டம் தெரியுமா, இது உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இதில் ஸ்பெஷல் பவர் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுலி இப்போ இதை எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம சீக்கிரம் யோசிச்சு தான் ஆகணும், இந்த முட்டை பொரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் என்னன்னு தெரியல, அதை பற்றி நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு அப்படியா எக்ஸ்பர்ட் நான் ஒருத்தன் இருக்கான் எஸ்ரா ஹண்டர் ஹிஞ்சக்கி, இந்த ஹிஞ்சக்கி ரொம்பவே பயங்கரமான ஒருத்தன், அவன் கூட ஒரு டிவைன் டிராகன் மான்ஸ்டர் இருக்கும், இவன் ரொம்ப பயங்கரமான ஆள், இவன் டிவைனை பற்றி எல்லாமே தெரியறதுனால இவனுக்கு இந்த டிவைன் பீஸ்ட் எக்கை பற்றி தெரியும், நம்ம உடனே அவனை போய் பார்த்தாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு சாயும் ஆமாம் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், ஆனால் அவன் ஒரு எஸ்ரா ஹண்டர் ஆச்சு, ரொம்ப திமிரு பிடிச்சவனாச்சு, அவன்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் அப்படியா கவலைப்படாதீங்க சீக்கிரம் அவன்கிட்ட பேசிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் இந்த டவருக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணிக்குவாங்க. அந்த சேட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், என்கிட்ட டிவைன் பீஸ்ட் எக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஞ்சக்கி கிட்ட மெசேஜ் அனுப்புவார். அந்த மெசேஜ் அனுப்பிட்டு சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவன் திமிரு பிடிச்சவன் கேள்விப்பட்டேன், கொஞ்ச நாள் ஆகும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த கிஞ்சக்கி அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டேப்லெட்டை பார்த்துட்டு இருக்கான். இந்த எஸ்ராங்கன்டர் கூடவே அவனோட டிராகன் படுத்து கிடக்கு. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. அதை பார்த்து அந்த டிராகன் கோவப்பட்டு கடிக்கலாம்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து கிஞ்சக்கி ஏய் கோவப்படாத அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொன்னா உள்ளே அந்த கிஞ்சியோட அசிஸ்டன்ட் ஒருத்த வரான். அந்த கிஞ்சியோட அசிஸ்டன்ட் வந்து சார் நம்ம முக்கியமான ஒருத்தனை பற்றி பார்த்தாகணும், அவனோட பேர் கிம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு எஸ்ராங்கன்டர் மேலே சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டும் சார் அவன் ஸ்வாடு பயங்கரமாக யூஸ் பண்ணுறான், அவன்கிட்ட மேஜிக் இருக்குது, ஆனால் அவன் சீரா ஹண்டர் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த எஸ்ராங் ஹண்டர் கிஞ்சிக்கு ஏய் அவன் சீராங்க ஹண்டராக இருந்தால் அவனை பற்றி ஏன்டா என்கிட்ட வந்து பேசுகிற, டைம் வேஸ்ட் பண்ணாத இங்கேருந்து கிளம்பு அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த அசிஸ்டண்ட்டு இல்லைங்க அவன் சீராங்க ஹண்டராக இருந்தாலுமே அவன் நம்பர் 1ல் இருக்கான், டவரில் எல்லாரை விட முன்னாடி போய் 29வது ஃப்ளோர் கிட்ட போயிட்டான், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனோட மேஜிக் பவர் யாருக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவன் கண்டிப்பாக சீராங்க இருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் எஸ்ராங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிஞ்சிக்கியும் ஓ அப்படியா அப்படின்னா அவனை பற்றி நம்ம சீக்கிரமாக விசாரித்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோ கையில் அந்த வாத்து முட்டையை வச்சுட்டு நின்றுருப்பான். என்னன்னு பார்த்தா முன்னாடி எல்லாருமே வந்து நிற்பாங்க, ப்ரெஸ் மீட்டுக்காரன் எல்லாருமே. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ ஹை ரேங்கில் இருக்கான் இல்லைங்களா, ஏன்னா இப்போ வரைக்கும் சி ரேங்கில் தான் இருக்கான். நம்ம ஹீரோ பண்ண சம்பவம்லாம் பார்த்தா சி ரேங்க் யாருனா பண்ண போகிறான், அதனால நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ரேங்க் டெஸ்ட்டுக்காக வந்திருக்கான். கூடவே லீயும் சாயும் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கையில் முட்டையை வச்சிருக்கிறத பார்த்துட்டு சாய் ஏய் என்னையா கையில் முட்டையை வச்சுட்டு நின்றுருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோ அந்த எஸ்ராங்கன்ட்டு கிஞ்சிக்கு இருக்கான்ல அவன் டிவியில் பார்த்தா அவனுக்கு தெரியும்ல அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரெஸ் மீட்டில் இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்த உடனே சார் வந்துட்டீங்களா, நீங்கள் எப்படி சார் சி ரேங்க்லேருந்து டக்குன்னு எஸ் ரேங்க் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து
கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தன், சார் அது என்ன முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, இதுவா, இது ஒரு டிவைன் பீஸ்ட் முட்டை, இதுலேருந்து எந்த மாதிரியான பவர் வரும்னு எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்போ ஒருத்தன், என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்கள் தான் அந்த அரசு கில்டு மாஸ்டரை கொண்டதா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் அதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்த்து, ஏய் நான் பண்ணேன்னு சொன்னா உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மறைப்பாரு பாருங்க. அதை பார்த்து அவங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடும். ஐயோ கேட்காது கேட்டுட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ உடனே அந்த முட்டையை இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ள டெஸ்ட்டுக்காக போயிட்டு இருப்பாரு. அங்கே இருக்க டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்க சார், கிம்சு சார் உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு உள்ளே போவாங்க. அப்படியே வெளியிருந்து ஒருத்தன் நோட்டை முட்டுட்டு டக்குன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி, நான் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், அவன் உள்ள டெஸ்ட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவன் யாருன்னு பார்த்தா இவன் ரீப்பர் கில்ட சேர்ந்த கில்டோட சப் மாஸ்டர், அதாவது வைஸ் மாஸ்டர். அவனோட பேரு சிக்கோஜின். அவன் ஃபோன் பண்ணி அவனோட அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட, சார் நான் அவனை நோட்டை முட்டுட்டே தான் இருக்கேன், நான் உடனே எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே உள்ள டெஸ்ட்டுக்கு போவாங்க. இப்போ எஸ் ரேங்க் டெஸ்ட் இல்லையா, மற்ற டெஸ்ட் மாதிரி நடக்காது, இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால அங்கே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் வரான். அவன் வந்தோடனே, சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட் இருக்கிற வரவேற்றோடனே இங்கே நம்ம ஹீரோ, ஆமாம் நீங்கள் என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னோட மேற்பரவில் தான் இந்த டெஸ்ட் நடக்க போகுது, நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்களா, போங்க நீங்கள் டெஸ்ட் ஆரம்பிக்கலாம், நீங்கள் இப்போ எஸ் ரேங்க்கு மேலே இருக்கீங்களா, எந்த மாதிரியான ஒரு ரேங்கில் இருக்கீங்கன்னு இந்த டெஸ்ட்டில் தான் தெரிய போகுது அப்படின்னு ஒரு வித்தியாசமான தனித்துவமான டெஸ்ட்டு. மற்ற ரேங்குக்கெலாம் சாதாரணமான டெஸ்ட்டு, எஸ் ரேங்குக்கு மேலே போனால் அது ஒரு வித்தியாசமான டெஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த டெஸ்ட்டுக்காக நம்ம ஹீரோ அப்படி மேலே போனால் ஒரு பெரிய கியூப் மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட போயிட்டு இருப்பான். அங்கே இருக்க கண்ணாடி குண்டை பார்த்து நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பான். அப்போ தான் இது எந்த மாதிரியான டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் எப்படின்னா மைண்டு வழியாக நடத்துகிற டெஸ்ட்டு. நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி குண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹாலோசினேஷன், அதாவது கற்பனையான உலகத்துக்குள்ளே போயிடுவான். இவனுங்க மூளையை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோக்கு டெஸ்ட் வைப்பானுங்க. அந்த மாதிரியான டெஸ்ட்டில் அதிகமான ரேங்க் எடுத்த ஒரே ஒரு ஹண்டர், அமெரிக்காவை சேர்ந்த டாப் ரேங்க் ஹண்டர் ஜானி பிராட். அதுக்கப்புறம் இவன் எடுக்க போகிறானா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டெஸ்ட்டுக்கு உள்ள அனுப்புவாங்க. அந்த கண்ணாடி குண்டுக்குள்ளே போனோன்னே பயங்கரமான மேஜிக் வெளியே வரும். நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடுவான். கண்ணை மூடி தூக்கத்தில் போனதுக்கப்புறம் கண்ணை திறந்தா நம்ம ஹீரோ அப்படியே வேற ஒரு உலகத்துக்குள்ளே இருப்பான். ஹாலோசினேஷன், மூளை உருவாக்குன அந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தை உருவாக்குனது அந்த டெஸ்ட் இருக்கிறவங்க தான். அந்த டெஸ்ட் இருக்கிறவங்க அந்த உலகத்தை உருவாக்கி அதுலேருந்து ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை வர வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ அது ஓங்கி குத்தும் போது நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணிட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர், அது கீழே நிறைய சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே மேலே பறந்து போய் இன்வென்ட்ரிலேருந்து ஸ்வாடை வெளியே எடுத்துட்டு, சரிதான் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, மான்ஸ்டர் சும்மா வசன்னு வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சும்மா அடிச்சு பறக்க விட்டு ரத்தம் தெறிக்க வெட்டி வீசிட்டு சும்மா ஜம்ப் பண்ணி பறந்து போவான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்பான், எஸ் ரேங்க்கு 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் அந்த பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி ரேங்கை நிரூபிக்கிறது. இன்னொன்று இந்த ஹாலிசினேஷன், மைண்ட் பவர், மேஜிக் பவர், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, இவங்க எஸ் ரேங்க்கு தகுதியானதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டெஸ்ட் ரொம்பவே டிஃபிகல்ட்டானது. இது மைண்டை சம்மந்தப்பட்டது. இது உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த்தோ கையில் இருக்க வெப்பனை பொறுத்ததோ இல்லை, என்னோட மைண்டை பொறுத்தது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் சும்மா துண்டா வெட்டி வீசிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டர் இருக்கும், அது மேலே பறந்து போய் தலையிலேயே ஒரு சொருகிட்டு சும்மா போட்டு தள்ளிட்டு கெத்தா நிற்பான். நின்றுட்டு நம்ம ஹீரோ, இதுக்கு ரொம்பவே முக்கியம் போல்டாக இருக்கணும், எதுக்குமே பயப்படக்கூடாது, ஆனால் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேனே அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அதுக்கு நடுவில் சும்மா கெத்தா போகும்போது அங்கே வித்தியாசமான பாம்பு மாதிரி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன இன்னும் ஆட்ட முடியலையா, அப்படின்னா முடிச்சிட வேண்டிதான் அப்படி நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு கெத்து காட்டிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ ஹாலிசினேஷனில் பண்றது எல்லாத்தையுமே அவங்க வீடியோவா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை ஒரு 15 நிமிஷம் 48 செகண்ட்ல முடிச்சிருப்பான். இதை பார்த்துட்டு சாய், பரவாயில்லையாப்பா கிம்மு பயங்கரமா பண்றானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட், இவன் என்னடா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான் அப்படின்னா இவன் எஸ் ரேங்க் ஹண்டரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவதானா இருப்பான். இவன் என்ன மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை அசால்ட்டாக முடிச்சுட்டானே, சரி அடுத்த டெஸ்ட்டை பண்ணி பார்ப்போம். ஆனால் இவன் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வானத்தை பார்த்து கண்ணை மூடிட்டு இருப்பாரு. இப்போ செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பார்ப்பானே. அப்போ நம்ம ஹீரோ, அப்படின்னா என்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரெஸ்ட்டே தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது வானத்துலேருந்து சிவப்பு கலரில் ஒரே புகை மூண்டமாக வந்துட்டு இருக்கும். அதுலேருந்து கீழே நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இறங்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, இதோட லுக்கெல்லாம் பார்க்கும்போது இது மேஜிக் டைப்பாக இருக்கும் போல அப்படின்னு ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி அது மண்டையிலே ஓங்கி ஒரு அடி, அந்த நெருப்பு அதை அடித்தாலுமே அது திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டு அப்படி உயிரோடு வந்து நிற்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ,
ஓ அப்படியா? அப்படின்னா இதோட மேஜிக் கோரை எடுத்தா மட்டும் தான் அத கொல்ல முடியும். எனக்கு டைம் இல்ல. நான் இத சீக்கிரமா முடிச்சாகணும். என்ன முடிச்சிடலாமா? அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் அப்படி வெளியே கொண்டு வருவான். வெளியே கொண்டு வந்து அப்படியே நிக்கும்போது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு மான்ஸ்டரை நெருப்பு பார்வை வச்சு வயிற்றிலே ஓங்கி ஒரு அடி அடிச்சு அப்படி இந்த பக்கம் வந்தா அதோட மேஜிக் கோரையை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்துடுறான். அதை எடுத்து நம்ம ஹீரோ கையில பிடிச்சி அமுக்கினதுக்கு அப்புறம் அது செத்து போயிருது. நம்ம ஹீரோ அவ்வளவுதானா? அப்படின்னா இதை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த 2வது டெஸ்ட்டையும் முடிச்சிடுறான். நம்ம ஹீரோ இந்த டெஸ்ட்டை முடிச்ச டைம் 17 நிமிஷம் 3 செகண்டு. இங்க அந்த லீ இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ பண்ண சம்பவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, டே சாயி, இப்பேற்பட்ட ஒருத்தனையாடா அட்டாக் பண்றதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன, கொஞ்சம் அவன் கடுப்பா இருந்தான், உன்னை போட்டு தள்ளிருப்பாண்டோ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாயும், ஏய் நானும் ஸ்ட்ராங் தான்ப்பா, ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, அவசரப்பட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இங்க அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட், அங்க டெஸ்ட் இருக்கிற அந்த டாக்டர் சயின்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ஐயோ இவர் என்னங்க 17 நிமிஷத்துலயே முடிச்சிட்டாரு, இது ஒரு ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி உள்ள எஸ்ராங்கன்ற ஜியோன் அவ 40 நிமிஷத்துல தான் முடிச்சா, அதை விட இவர் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டாரு, என்னால இதை நம்பவே முடியலங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட்டும், ஆமா என்னாலையும் நம்ப முடியல, கொரியாக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ, அதுவும் உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ கிடைச்சிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நோ சிக்னல் வரும். அதை பார்த்து என்னாச்சு நோ சிக்னல் வருது, சீக்கிரம் ஏதாவது பண்ற அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் லீயும் சாயும், ஆமா கிம்முக்கு என்னாச்சு, அவர் கையில ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட கையில மேஜிக் பவர் பயங்கரமா வெளியே வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை சுத்தி அது வந்துகிட்டே இருக்கும்போது அதை பார்த்து எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ சிக்னல்லாம் கட் ஆயிரும்ல, அங்க ஹாலுசினேஷன்ல என்ன ஆகுது, நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் கையில அடிபட்டு செத்தான் பாருங்க, அந்த மான்ஸ்டர் இங்க வருதுங்க. அதே மான்ஸ்டரு சும்மா பாக்குறதுக்கே செம பிரம்மாண்டமா இருக்குமே, அது இங்க வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் என்னடா என்னை வச்சு ஜோக் ஏதாவது பண்றீங்களா, ஏன்டா இப்படி கோத்துறீங்க அப்படி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இருப்போம். அந்த பயங்கரமான மான்ஸ்டர் வானத்தை பார்த்து அப்படி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும். அங்க கத்துனதுல காத்து பயங்கரமா வீச நம்ம ஹீரோவால நிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கட்டினா இந்த பக்கம் வெளியே பார்த்தா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கடா, ஏன்டா சிக்னல்லாம் கட்டாச்சு, என்னடா சிஸ்டம் வச்சிருக்கீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிட்டு இருப்பானுங்க. இங்க இந்த சேர்மனோட அசிஸ்டன்ட், ஐயோ இது ஏன் இப்படி நடக்குது, அவனை சுற்றி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, இது என்னமோ போக போக தப்பாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பயந்து கிடப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை அந்த மான்ஸ்டர் அப்படியே பிடிச்சி தூக்கி ஒரு அடி அடிக்கும் பாருங்க, நம்ம ஹீரோ பறந்து போய் விழுந்துருவான். அப்போ நம்ம ஹீரோ விழுந்துட்டு அதை பார்த்துட்டு, எஸ்ரா கண்டிருக்கு 2வது டெஸ்ட்லேயே எல்லாமே முடிஞ்சிருமே, இது வேற ஏதோ இருக்கு, இந்த டெஸ்ட் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு எரர் நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் அப்படி நம்ம ஹீரோ ஓடி வந்து நச்சுன்னு ஒரு குத்தும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ், அது கை மேலேயே அப்படி ஏறி போய், எதுவா இருந்தாலும் நீ இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு ஸ்வாட் எடுத்து ஒரே வெட்டு அது கையை துண்டா வெட்டிடுவாரு. அது பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் மறுபடியும் பறந்து போய் அது உடம்ப ஸ்ட்ரைடா ஒரு வெட்டு நெஞ்சில் அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருந்த கை, வெட்டுப்பட்ட கை நம்ம ஹீரோவை டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்க பார்த்துக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இப்போ நீ என் தலையை வெட்டலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டர் அப்படி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடி ஆகும். அப்போ நம்ம ஹீரோ மானா ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மானா பவர் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரதுக்கான அந்த பவர் யூஸ் பண்ணுவார். அந்த ஸ்வாடில் அந்த பவரை கொண்டு வந்துட்டு அப்படி ரெடியாக இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் வாயிலிருந்து அதோட பவர்ஃபுல்லான ஒரு பீம் இருக்கும், அதை அப்படியே கக்கும் பாருங்க. அது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோ இருக்கிற மானா எனர்ஜி எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவார். 2 நேருக்கு நேராக மோதிட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட அந்த மானா பவர் அதோட பவர் எல்லாத்தையுமே அடிச்சு நொடிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த மான்ஸ்டரையே அந்த மானா பவர் அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக் பண்ணதுன்னு அந்த மான்ஸ்டர் செத்து போயிடும். அதோட கையும் அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். நம்ம ஹீரோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா கண்ணாடி குண்டுக்கு வெளியே லீயும் சாயும், கிம்மு ஒன்னாலேயே என்னாச்சுப்பா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ இங்கே கண்ணை முடிச்சிடறான். சாய் அப்படி போட்டு நம்ம ஹீரோ குலுக்கிக்கிட்டே இருக்கான். ஐயோ உன்னை நினைச்சு பதினிட்டா அப்படி சொல்லும்போது இங்க சேர்மனோட அந்த அசிஸ்டன்ட், எங்களை மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ரிசல்ட் என்னாச்சு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க, அந்த அசிஸ்டன்ட் கூட இருக்க அந்த சயின்டிஸ்ட்டும், சார் இவன் என்ன சார் இவ்வளோ பண்ணிட்டு ரிசல்ட் என்னன்னு கேட்குறான், பயங்கரமாக நல்லா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு இந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு புது ஐடி கார்டை செஞ்சாச்சு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதுக்குள்ள செஞ்சாச்சா அப்படி சொல்லும்போது செஞ்சாச்சு இங்க வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எஸ் ரேங்க் ஹண்டரை கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர், நீங்க பேங்க்கு போனா எவ்வளோ லோன்னாலும் வாங்கிக்கலாம்,
உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் பஞ்சமே இல்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த டஞ்சன்னாலும் அசால்ட்டாக போய் அட்டாக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு எஸ்ராங் ஹண்டர், அதுவும் கொரியாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் அப்படி சொல்லும்போது அப்போ அந்த எஸ்ராங் ஹண்டர் கிஞ்சக்கி அவனோட டிராகனில் நம்ம ஹீரோ இருக்க அந்த பில்டிங்கை நோக்கி பறந்து வந்துட்டு இருப்பான். அப்படி அவன் பறந்து தூரத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே பில்டிங்குள்ளே இருக்க நம்ம ஹீரோக்கும் சரி அங்கே இருக்க எல்லாருக்குமே சரி, என்னடா இந்த ஆரா பயங்கரமாக இருக்கு, ஏதோ ஒன்று திடீர்னு நம்ம இடத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீயே சாய் இவங்களுக்கு கொண்டு அந்த ஆரா தெரியுது. அந்த அளவுக்கு அந்த ஆரா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவன் அப்படி ஜம்ப் பண்ணுவான். பார்த்தா அந்த பில்டிங் மொட்டை மாடியில் ஜம்ப் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க, சேர்மனோட அசிஸ்டன்ட், வானத்தை பார்த்து ஏய் மேலே ஏதோ ஒரு ஆரா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கிஞ்சக்கி மொட்டை மாடியில் அப்படி குதிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ ஒருவேளை அவனாக தான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் மேலே மொட்டை மாடி இருந்துட்டு டெலிபதியில் நம்ம ஹீரோ பார்த்து ஏய் நீ ஏன் மேலே வரக்கூடாது, கொஞ்சம் மேலே வா அப்படின்னு அந்த கிஞ்சக்கி நம்ம ஹீரோவை மேலே கூப்பிடுவான். அந்த ஏசுரங்கன்ற கிஞ்சக்கி மேலே கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோவும் அந்த மொட்டை மாடிக்கு போவார். அங்கே பார்த்தா அவன் டிராகனும் அந்த கிஞ்சக்கியும் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனை பார்த்து என்னப்பா நீ ஏதோ ஹீரோ மாதிரி மாஸ்க் காட்டோன்னு பார்த்தா ரவுடி மாதிரி பண்ணிட்டு இருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதை கொஞ்சம் பாரேன், இதை கொஞ்சம் பார்த்தா உனக்கு என்னன்னு தெரியும். நான் டவரில் இருக்கும்போது 10வது லெவலில் முடிச்சனால இது ஒரு எக்கு கிடச்சிது, இது ஒரு டிவைன் பீஸ்டோட எக்கு, இதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா, இதை பற்றி டக்குன்னு ஏதாவது சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த ஏசுறாங்கன்ற கிஞ்சாக்கி பரவாயில்லையே இது உனக்கு கிடச்சிருக்கா, சரி சரி அப்படின்னு அவன் பக்கத்தில் இருக்க அவனோட டிராகனை அப்படியே என்னம்மா அவனுக்கு அந்த முட்டை கிடச்சிருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் கிட்ட சொன்னோன்னே அந்த டிராகன் சட்டுன்னு செம்ம ஸ்பீடாக போய் வாயை பொழந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு என்ன தம்பி முட்டையை இறக்க போகிற போல அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போது பார்த்தா அந்த டிராகன் முட்டையை அப்படி பிடிக்கலான்னு வரும். டக்குன்னு நம்ம ஹீரோ நவுண்டுருவான். நவுண்டோன்னே அது அப்படி செம்ம ஸ்பீடாக பின்னாடி போயிட்டே இருக்கும். இதை பார்த்தா நம்ம ஹீரோ இது ஏன் திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டிராகனை பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த எஸ்ராங்கன்ற கிஞ்சக்கி தம்பி அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான், அவன் ரொம்ப மோசமானவன், கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இது என்ன புது பிரச்சனையாக இருக்கு, இந்த முட்டையை பற்றி கேட்கலான்னு பார்த்தா இந்த டிராகன் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டார்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட வேகமாக வரும். நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி மூஞ்சிலே ஒரு கிக் விட்டுருவாப்ல. கிக் விட்டுட்டு இந்த முட்டையை முதல்ல நான் இன்வெர்ட்டரில் போட்டு பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்ட்டரி ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கலான்னு பார்த்தா டபால் நம்ம ஹீரோட கையை அந்த கிஞ்சைக்கு பிடிச்சிட்டு இந்த முட்டையை நீ என்கிட்ட கொடுத்தா என்ன, இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த முட்டையை பறிக்க பார்ப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதை உள்ளே வைக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லும்போது அந்த முட்டை அப்படியே சேக் ஆகிட்டே இருக்கும். சேக் ஆகிட்டே இருந்தது டப்புன்னு உடஞ்சி உள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் கிஞ்சைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த முட்டை பொறிஞ்சி முட்டைக்குள்ளேருந்து ஒன்று வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இது டிராகனா அப்படி சொல்லும்போது ஒரு குட்டி ரெட் டிராகன் வரும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்னடா இது இத்தனை குட்டியாக ஒரு டிராகன் நான் பார்த்ததே இல்லையே, இதுதான் டிவைன் பீஸ்டா அப்படின்னா எனக்கு லக் அடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குட்டி டிராகன் கண்ணை திறந்தோன்னே படக்குன்னு நம்ம ஹீரோட மூஞ்சில போய் தாவிடுது. அதை பார்த்து அந்த கிஞ்சக்கிக்கும் என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த குட்டி டிராகன் நம்ம ஹீரோவோட மூஞ்சில அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ளூ டிராகன் அதை பார்த்து சிரிச்ச மாதிரிக்கே இங்கே அந்த கிஞ்சிக்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்து கிஞ்சக்கியும் கவலைப்படாத, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவனை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த ப்ளூ டிராகன் அழுதுட்டு இருக்கு. இந்த பக்கம் கிஞ்சக்கி நம்ம வேணா வேற இடத்துக்கு போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேற இடத்துக்கு கூட்டு போய் பேச ஆரம்பிப்பான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இந்த டிராகன் நீ நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வீக்கு கிடையாது, இது பார்க்க குட்டியாக இருந்தாலுமே ஒன்றை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு அந்த கிஞ்சக்கி ஏதோ ஒன்று எடுத்து அப்படி நீட்டி அதை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியா இது டிராகன்ஸில் ரொம்ப பவரானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமாம் உனக்கு டிராகன்ஸை பற்றி அந்த அளவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ தெரியுமே, இதுங்க வளர்றதுக்கு 3 வருஷத்துலேயே கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துடும், அதுக்கப்புறம் இதுங்க ஒரு 1000 வருஷம் வளரும், இதுங்க நம்ம பேச்சை கேட்டு நம்ம கூடயே இருக்கும், மாஸ்டரோட பிஹேவியர் அவங்களோட அந்த எண்ணங்களை பொறுத்து தான் அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிஞ்சக்கும் பரவாயில்ல உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கா அப்படின்னா ரொம்ப நல்லது, இதை வேணா நீ வச்சுக்கோ, என்கிட்ட இருக்க டிராகனுக்கு இப்போ ஒரு 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போவே என்னோட டிராகன் ரொம்ப பெரிய பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், இவனோட பேர் யாங் தெரியுமா, இவன் ரொம்ப சேட்டை பிடிச்சவன், ஆனால் இவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆமாம் உன்னோட அந்த குட்டி டிராகனுக்கு நீ என்ன பேர் வைக்க போற, எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா நான் 100 வருஷத்தில் செத்து போயிடுவேன், என்னோட இந்த ப்ளூ டிராகன் என்னை மறந்துட்டு 900 வருஷம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு பரவாயில்லையே நான் இவனை ஒரு பணக்கார திமிரு பிடிச்ச எஸ்ராங்கன்ட்டு நினச்சேன், ஆனால் இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது அங்கே குட்டி டிராகன் நம்ம ஹீரோ பார்த்து நின்றுருக்கோம். அப்படியே நம்ம ஹீரோவோட மடியில் தாவிட்டு இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டி அழகாக இருக்குது, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்,
வேணா இதுக்கு மிர் அப்படி சொல்லிட்டு பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த குட்டி டிராகனுக்கு மிர்னு பேர் வைப்பான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அந்த கிஞ்சிக்கு இங்க பாரு, நீ இந்த டிராகனை வளர்க்கலாம், ஆனா நீ ஒழுங்கா வளர்க்கலன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட இந்த டிராகனை நான் புடிங்கிட்டு போயிருவேன், புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோவை பயங்கரமா மிரட்டுவான். நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகன் மிர்ர அவனோட ஜாக்கெட்டுக்குள்ள வச்சு நடந்து போய்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த அந்த பாஸ்ட் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இப்போ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கு. புதுசா அந்த எஸ்ராங் ஹண்டர் வேற வந்திருக்கான். இதுக்கப்புறம் பாஸ்ட் இருந்த வாழ்க்கை மாதிரி இருக்குமா இல்லை வேற மாதிரி மாறுதான் தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஜாக்கெட்டுக்குள்ள அந்த குட்டி ரெட் டிராகன் அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது அப்படியே குழந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு பில்டிங் மொட்டை மாடியில கிம்மிங்க நடந்து போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட அந்த பீஸ்ட் இருக்குது, நான் அவனை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு யாரோ ஒருத்தங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். யாரு? அந்த ரீப்பர்களோட வைஸ் கேப்டனு. அப்படியே பார்த்தா அவன் அப்படி சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. வந்து அவன் கழுத்தை அப்படியே பிடிப்பாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அவனோட புது வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ ஒரு எஸ்ராங் ஹண்டர் இல்லையா? அப்படி வரும்போது நம்ம ஹீரோ ஆமா என்ன ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டே வந்தானே, அவன் எங்க போனான்? ஒருவேளை இங்கேருந்து கிளம்பிட்டானோ? கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போய்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி போகும்போது பட்டார்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் அந்த தொப்பி மாஸ்க் போட்டுட்டு நம்ம ஹீரோவை கிக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்துருவாரு. அவன் தரையிலேயே ஓங்கி அடிச்சிருவான். தரையெல்லாம் பேந்துரும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏய் என்னடா வீட்டுக்குள்ள புந்துட்டியா? ஐயோ எனக்கு வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுறதே பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து வருவான். நம்ம ஹீரோ அப்படியே தரையில கையை வச்சுட்டு பறந்து போயிட்டு இருப்பாரு. கையை முறுகிட்டு அடிக்க வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ விட்டாம சும்மா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவனும் விட்டாம பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் என்ன இங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பாரு. ஆனா அவன் முட்டி வச்சு நம்ம ஹீரோட வயிற்றுல குத்த பார்ப்பான். நம்ம ஹீரோ அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கடுப்பாயி ஏய் என் வீட்டுக்குள்ள நீ எதுக்குடா பூந்துருக்க? அப்படி பூந்துக்கிட்டாலுமே நீ வெறும் கையில வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருக்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் போடணுமா? போட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ முட்டியை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாப்புல. மறுபடியும் பார்த்தா நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு கிக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போயிடுவாரு. பின்னாடி போயிட்டு இவன் என்ன என் கூட சண்டை போடணும்னு விரும்புறானா? இவன் கூட ஒரே அக்கப்போற போச்சு. யாரா அவன் பொடி பையில டேய் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகும் போது அவன் அப்படியே போஸ் கொடுத்துட்டு ஏய் சண்டைக்கு வாடா அப்படின்னு கையை காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இவன் என் கூட சண்டை போட்டு என்னோட பவர் எவ்வளோன்னு செக் பண்ண பார்க்குறான் போல இருக்கு, என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிக்கணும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகன் மிர்ரை ஓரமாக படுத்து தூங்க வச்சுக்கிட்டு அப்படியே நின்று அவனை பார்த்து டேய் நீ என் வீட்டில் தேவையில்லாமல் நுழைஞ்சிட்ட, ஆனால் என்னோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும்னு நினைக்கிறல்ல, இதுக்கு நினச்சாலே கொஞ்சம் வீடாக தான் இருக்குது, சரி வா நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வேகமாக பறந்து வந்து நம்ம ஹீரோவை சண்டை போடுவான் பாருங்க. ரெண்டு பேரும் சும்மா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவன் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக டஃப் கொடுப்பான். சும்மா நம்ம ஹீரோ குத்து வரும்போது அந்த டாஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோட அல்லையிலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். அதை பார்த்து கடுப்பாய் நம்ம ஹீரோ அவன் ஷோல்டர்லேயே நம்ம ஹீரோ அவனோட எல்போ வச்சு ஓங்கி ஒரு அடிச்ச அடியில் அவன் அப்படி கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே கையை வச்சு அப்படி நின்று இருக்கும் போது நம்ம ஹீரோட மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஓங்கி குத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோ நேருக்கு நேராக குத்துவாரு. மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியும் குத்திக்கிற மாதிரி ரெண்டு பேரும் நேருக்கு நேராக குத்திக்குவாங்க. அப்படி குத்துக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே டயர்ட் ஆயிரும். ரெண்டு பேருமே என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது அப்போ அந்த தொப்பியும் மாஸ்க் போட்டவன் அப்படி சிரிச்சுக்கிட்டு மாஸ்கையும் தொப்பியும் கட்டினா அது அவன் இல்லைங்க, இவ தான் ரீப்பர் கில்டோட அந்த கில்டு மாஸ்டர். இவரோட பேர் தான் ஜியோன். இவ நம்ம ஹீரோ பார்த்து ஏய் நீ வேணா என்னோட ரீப்பர் கில்ட வந்து ஜாயின் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுவா. நம்ம ஹீரோ அதை கேட்ட உடனே ஓ உங்களோட அந்த ரீப்பர் கில்டுல வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னா இப்படிதான் வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டு கூப்பிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாவான். அதை கேட்டாலும் எனக்கு நீங்க வந்து கில்லில் சேரணும் அவ்வளோதான், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இந்த ஜியோனை பார்த்து இவளை எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி இவ வாழ்ந்த வாழ்க்கையில எஸ்ராங் ஹண்டரா வந்திருக்கா, இவ பார்க்கறதுக்கு என்னதான் அழகா இருந்தாலுமே இவர் ரொம்பவே கோபக்காரி, அந்த டம் கில்டை சேர்ந்து அந்த அக்யூஸ்ட் எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கொடூரமா எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருந்தா. ஆனா அவளோட இலக்கை அழையத்துக்கு முன்னாடியுமே அவ சீக்கிரமாவே செத்து போயிட்டா. இப்போ இங்க வந்து அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. சரி நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்டுருவானா. அதை கேட்டவ ஏய் என்னப்பா திருப்ப அதே கேட்குற, மூளை ஏதாவது குழம்பிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பாவலா. நம்ம ஹீரோவும் ஆமாம்ல நான் திரும்ப கேட்குறனோ, சரி சரி ஏய் நீ இப்படி வந்து என்னை சேர்ந்துக்கு அப்படி சொல்ற அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கும், அதை ஒழுங்கா சொல்லு, நீ போய் சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்து சொன்னோன்னே
அதை கேட்டு அவனும் நான்லாம் பொய் சொல்லலை, எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அதுதான் அந்த டம் கில்டு, அவங்கள பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் நினச்சேன் இவளுக்கு அந்த இரத்த வெறி இன்னும் அடங்கவே இல்லை, இன்னும் அதே கோவத்தில் தான் இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவள் அந்த டம் கில்லை சேர்ந்த எல்லாத்தையுமே வெறி கொண்டு தேடுற மாதிரி ஒரு லுக் ஓடுவா. நம்ம ஹீரோ அப்படியே கீழே பார்த்தா செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரே காலடி தடமாக இருக்கும். அவள் அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த டம் கில்லு சேர்ந்த ஆள் மாதிரி முகமுடி போட்டு மக்களை காப்பாற்றினது இதெல்லாம் பேசிட்டு அப்போ அவன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவா, இந்த டம் கில்ல சேர்ந்தவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, பள்ளி வாழை வெட்டினா எப்படி வளர்ற மாதிரி அவங்களுக்கு லிங்க் இருக்க ஆளை கொன்னாலுமே திரும்ப திரும்ப எப்படியாச்சும் லிங்கை உருவாக்கி மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்க யாரு, அவங்களோட ஆட்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்களை எப்படி கண்டுபிடிச்சி அழிக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த டம் கில்ல சேர்ந்த எல்லாத்தையுமே கொல்லலாம். இதுதான் என்னோட ஒரே குறிக்கோள். அவங்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கொள்வேன். அவங்க எத்தனை பேர் கூட டச் ஆனாலும் சரி. ஆமாம், நீங்கள் அவனை கொன்னீங்களே, யார், அந்த அரசு கில்ல சேர்ந்த கில்டு மாஸ்டர் யாங்டாங், அவனும் அந்த டம் கில்ல சேர்ந்த கிரிமினல் தானே. அவங்க கூட எத்தனை பேர் டச் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஒருத்தரையும் உருத்தெரியாமல் போட்டு தள்ளுவேன். எனக்கு அந்த டம் கில்ல சேர்ந்த யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவ பேசும்போது அப்போ நம்ம ஹீரோ, நீ இந்த அளவுக்கு வெறியா இருக்கியா, நீ எதுக்கு அந்த டம் கில்ல சேர்ந்தவங்க இத்தனை பேர் மேலே நீ வெறியா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த எஸ்ராங்கன்ற பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டம் கில்ட சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே கொல்லணும், அது மட்டும் இல்லாமல் அந்த டம் கில்ட சேர்ந்த கில்டு மாஸ்டர் அவன் எனக்கு சொந்தம், என் கையால் தான் அவன் உயிர் போகணும் அப்படின்னு அவள் டெரராக சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனும் உடனே நம்ம ஹீரோ பார்த்து, சரி நான் அவங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன், இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு அவள் அப்படி காத்தோட காத்தா மறைஞ்சு அங்கேருந்து கரைஞ்சு போயிடுவா. நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ரீப்ரிக்கில் சேர்ந்த இந்த பொண்ணு அடங்க மாட்டா, இவளோட ஒரு தொலைதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்க்கும்போது அவன் நம்ம ஹீரோக்கு மொபைல் நம்பர்லாம் அனுப்பி வச்சிருப்பா. இதுதான் என்னோட நம்பரு, எதுனாலும் டக்குன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் அனுப்பி வச்சோன்னே நம்ம ஹீரோ தலையில கை வச்சுட்டு இவ அடங்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அங்கே சாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. உங்களோட இந்த புது அப்பார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குப்பா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கும்போது ஆமாம் எஸ்ராங்கன்றா மாறிட்டேன்ல, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட, இந்தாங்க நீங்கள் எங்கள் 2 பேரையுமே காப்பாற்றிருக்கீங்க, உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் ப்ராப்பராக தேங்க்ஸ் கூட சொல்லலை, இந்த பூவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அதை கேட்டு சாயும், இந்த அளவுக்கு பேசாத, அவர் ஏதாவது நினச்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் பூவெல்லாம் வந்து பார்த்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்றி அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஆமாம் இவன் சாய் சொன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு பெட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டானா, ஆமாம்மா அது ஒரு சின்ன பெட்டு, அது டிராகனு, இப்போ தான் தூங்க வச்சேன், நல்லா தூங்கிட்டு இருக்கு, அது குட்டி இல்லையா, அது பேபினால தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப குஷியாயிருவா. அப்போ பட்டார்னு பார்த்தா தூங்கிட்டு இருந்த அந்த டிராகனு கண்ணை முழிச்சிட்டு வேகமாக பறந்து வந்து நம்ம ஹீரோட மண்டியிலே உட்காந்துக்கும். அப்போ நம்ம ஹீரோ, இது எந்திரிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோ அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்து சாய்க்கும் சாயோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டிராகன் நேராக சாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பறந்து வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி ஷோல்டர்லேயே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அப்படியே ஷோல்டரில் தூங்கிட்டு இருக்கும்போது சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு அதை அப்படியே தடவி கொடுத்து கொஞ்சிட்டு இருக்கும்போது சாய் அதை பார்த்து கியூட்டி அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு வந்தோன்னே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கோம். அதை பார்த்து சாய் சரிப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஒருவேளை இந்த மிர்ரு பாயா இருப்பானோ, பாயா தான் இருக்கணும். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த எஸ்ராங்கன்று ஜியோன்னு ஃபோன் பண்ணுறா. அவள் ஃபோன் பண்ணோன்னே ஜியோன்னு ஃபோன் பண்ணுறாப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுச்சாயி, அவள் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே, அவள் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறா, ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட அவன் பேசிக்கிட்டே இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த பக்கத்தில் இருக்க அந்த எஸ்ராங்கன்று பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் கொஞ்ச நாளில் பூசானில் ஒரு கிரீன் கலர் கேட்டு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது ஓப்பன் ஆக போதா, கிரீன் கலர் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஆமாம், அதுக்கு எல்லாருமே குரூப்பாக போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களையும் கூப்பிடுவாங்க, நீங்களும் வந்தாங்கணும். ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆகுது, நம்ம எல்லாருமே குரூப்பாக போய் பண்ணால் மட்டும்தான் தடுத்து நிப்பாட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் தம் கில்டை சேர்ந்த நிறைய பேர் தேடிட்டு இருக்கேன், அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கொன்னே தீரணும். அதுக்கு நீங்களும் உதவி பண்ணணும். ஏன்னா அவங்க உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, அவங்கள சீக்கிரம் கொள்ளலாம் அப்படின்னா அவங்க கையால் நிறைய அப்பாவி மக்கள் செத்து போவாங்க. அது ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும். நீங்களும் ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு அவள் கட் பண்ணிடுவா. கட் பண்ணும்போதே நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாரா. அதை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்காதீங்க அப்படின்னு அவன் மொபைலை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா அவ்வளோ பேரை கொண்டு போட்டிருப்பா. அசால்ட்டாக கொண்டு போட்டு செம வில்லத்தனமாக நம்ம ஹீரோ கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாரெல்லாம் இந்த டஞ்சன் ரைடில் வரப்போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா
பாப்பியாங் கில்டு மாஸ்டர். இந்த கில்டு மாஸ்டரோட பேரு கேங்கு. இவன் என்னது எஸ்ராங்கன்ற எல்லாத்தையுமே கரெக்டாக கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு மெசேஜ்லாம் அனுப்பணும். ஆனால் புதுசாக அவனை வந்திருக்கானமே, அவனை என்னமோ பெரிய பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கான் பாருங்க மொட்டையன், இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டான் பாருங்க, அவன் இங்கே அவன் என்னதான் புதுசாக ஒருத்தர் இருந்தாலுமே அவன் எஸ்ராங்கன்று, புதுசாக வந்தாலும் எஸ்ராங்கன்று தான், பழசாக இருந்தாலும் எஸ்ராங்கன்று தான் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கேங்கு கில்டு மாஸ்டரு, என்னப்பா அவன் என்னதான் புதுசு எஸ்ராங்கன்றா இருந்தாலுமே புதுசாக வந்தவன கேப்டனா போகணும்னு சொல்கிற, உனக்கு நான் அறிவுகிரி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, என்னடா டே ஏன்டா இப்படி எனக்கு காமெடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தில் சிரிச்சிட்டு இருப்பான். நீ ஓவரா ரியாக்ட் பண்ணுறடா. கிம்மை பற்றியும் அப்புறம் இந்த புதுசாக இன்னொரு எஸ்ராங்கன்ற ஒரு பொண்ணு இருக்கா பாரு சியோன்னு, இவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு கேங்க ஸ்ட்ராங் இருக்குன்னுடா, ஆனால் அவங்கள எதுக்குடா எல்லா டீமுக்கும் லீடராக போகணும்னு நினைக்கிறேன், லீடராக இருக்கவங்களுக்கு தகுதி இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த மொட்டத்தலையன், அவங்கள பற்றியும் உனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும் அந்த கிம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு இன்னும் எனக்கே தெரியாது, அவன் ஒத்தையா நின்று எங்கள் எல்லாருமே சமாளித்தான், அவனோட பவரை நீ குறைச்சி மதிப்பிடாத, அவன் இந்த கொரியாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கலாம், அவன் வருவான் அப்போ பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ சும்மா மரண மாசா கெத்து காட்டுவான். பூசான்ல சொன்ன மாதிரியே கிரீன் கலர் டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட குட்டி டிராகன் அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லீ இவங்களாம் வந்திருப்பாங்க. இங்கே லீக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கும். வந்துட்டோமா, ரொம்ப டயர்டாக இருக்கு, சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது, நீங்கள் தான் அந்த ரைட்டுக்கு லீடராக போகிறீங்க கிம், நீங்கள் இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறீங்க, எங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆர்டர் கொடுக்கலாம் எனக்கு தெரியாது, அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் எனக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுப்பேன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், மற்றவங்க என்ன பண்ணணும்னு நீ சொல்லி வை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே குட்டி டிராகன் அப்படியே கொட்டாய விட்டுட்டு இருக்கோம் அழகா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் லீவ் வந்ததுக்கப்புறம் அங்கே ஹண்டர்ஸ் கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருப்பானுங்க, 50,000 பேர் இருப்பானுங்க. அதை பார்த்து லீ என்னடா இவனுங்க பேர் இருக்கானுங்க, சரி எது எப்படியோ அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் அப்படி நம்ம ஹீரோவையும் லீயும் மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே லீயும் எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா, இங்கே கிம் இவர் தான் லீடரு வந்துட்டாரு அப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் இவங்களை பார்க்கும்போது எல்லாம் பிகினர் மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு ஹண்ட் பண்ணி பழக்கம் இருக்குமா அப்படி சொல்லும்போது, பின்னாடி இருந்து ஒருத்தர் வருவான், கிம் நீங்களா, உங்களை பார்க்க தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் தான் அந்த ரைடுக்கு லீடராமே அப்படி சொல்லும்போது, அந்த கேங் இருக்கான் பாருங்க பாப்பியன் கில்டை சேர்ந்த கேங், அவன் நான் தான் பாப்பியன் கில்டை சேர்ந்த கேங் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த கேங்கை பார்த்த உடனே, இவனுக்கு நான் லீடர் ஆகிறது சுத்தமாக பிடிக்கல போல இருக்கு, பார்வையிலே தெரியுது, செம கடுப்போட பார்க்குறான் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பாப்பியன் கில்டு கேங்கு நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்கள் இப்போ தான் புதுசாக லீடர் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு பயமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு லீ கடுப்பாய், யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கேங்க அப்படி சமாளிச்சுட்டு, சும்மா ஜோக் பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பான். ஆனால் அவன் நம்ம ஹீரோவோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருப்பான், அந்த அளவுக்கு அவன் கோவப்பட்டிருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவன் அப்படி நல்ல மாதிரியே சிரிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு, இவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரி தெரியலையாடா அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேங்கு நம்ம ஹீரோ பற்றி மனசுக்குள்ள, டேய் புறம்போக்கு நீலாம் லீடராடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட இருப்பான். நம்ம ஹீரோவை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ டக்குன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து, நான் தாங்க ரெட் டெவில் கில்டோட கில்டு மாஸ்டர் டக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கை கொடுத்துட்டு இருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த கேங்கு தான் செம்ம கடுப்பாக இருப்பான். அப்புறமா இன்னொருத்தன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், இன்னொருத்தன் இல்லை இன்னொருத்தி, இவளோட பேர் மோங்யாங், இவ வந்து கேம்லர் கில்டை சேர்ந்தவ, இவவும் ஒரு கில்டு மாஸ்டர் தான், அவளும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அவளுக்கு கை கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு, இவங்க என்னதான் வெளியே நல்லவங்களா காட்டிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே இவங்களுக்குள்ள இருக்க அந்த ரத்த வரி, அதுவும் இந்த மாங்கியான்ற பொண்ணு, இவ கை கொடுக்கும்போது இவகிட்ட ரொம்ப கொடூரமான எண்ணம் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் முகத்தை பார்த்தா நல்லவ மாதிரி நடிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாரு. உடனே என் முகத்தில் ஏதாவது ஒன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ சரி நம்ம இதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளே போகலாமா, ரெடி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ளே கூட்டு போயிடுவான். உள்ளே கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாருமே ஃபயர் மேஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அங்கே கையில் வச்சு வெப்பன் வச்சு எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸை ஒன்று விடாமல் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது, அதை பார்த்துட்டு அங்கே இருக்க கேங்கும், பரவாயில்லையே டஞ்சன் ரைடு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ டக்குன்னு ஒருத்தன் அங்கே இருக்கிற மான்ஸ்டரை சும்மா துண்டு துண்டாக வெட்டி வீசிட்டு நச்சுன்னு அவன் கத்தியை வச்சு குத்திக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டக்கியும், என்னடா ஆச்சு டே அது செத்து போச்சு, அதையே அப்படி குத்திட்டு இருக்க நிப்பாட்டுன்னு சொன்னோன்னே, அப்படியா ஆமாம்ல செத்துருச்சு, சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அதை பார்த்துட்டு டக்கியுமே, ஐயோ வந்தவன்லாம் அரங்கிருக்கான இருப்பாய் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ தரையை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம குட்டி டிராகனுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆயிரும், அது அப்படி பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது,
இது ஒரு ட்ராப்பு, எல்லாருமே பின்னாடி வாங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது லீ சொல்லிட்டு இருப்பாப்ல. அதை கேட்டு இங்க அந்த கேங்கு, என்னடா பேசிட்டு இருக்க, காமெடி பண்ணிட்டு இருக்காத, நீ பெரிய லீடருனா உன் ஆளு உன் ஃப்ரெண்டு லீடருனா நான் எல்லாத்தையுமே கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கடுப்பாயி, ஸோ இந்த கேங் சொல் பேச்சே கேட்க மாட்டானே அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி தூக்கி ஒரு வீசா பாருங்க. அவன் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு கீழே இருந்து பட்டான்னு வெடிச்சு மேலே தெரிச்சிட்டு இருக்கும் தண்ணி. அதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாருமே பின்னாடி தள்ளி போங்க, இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொன்னோன்னே அடியில இருந்து அப்படி உடஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வெளியே பீச்சு அடிச்சிட்டு இருக்கும். அப்படியே முன்னாடி பார்த்தா தண்ணியா மேலே வந்து அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா மாறிடும். அப்ப அங்க இருக்க எல்லாருமே வாய போனது என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அண்டர்வேர்ல்ட் சிட்டி மாதிரி ஒரு சிட்டி வெளியே வந்து நின்று இருக்கும். அங்க பெரிய பெரிய பில்டிங்கு சுத்தி பார்த்தா தண்ணியா மாறிடும். ஆனா தண்ணியா இருந்தாலுமே அந்த தண்ணி கூட தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க அந்த கேங்கு, என்னடா அது ஏதோ படத்துல வர ஃபேண்டசி மாதிரி இருக்குது, இது அட்லாண்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப லீ, நம்ம இப்போ தண்ணிக்குள்ளதான் இருக்கோம், ஆனா நம்மளால ஈஸியா மூச்சு விட முடியுது, தரையில இருக்க மாதிரி தான் இருக்குது, தண்ணி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆன மாதிரி இல்லையே, என்னது இது ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமா அதுதான் உண்மை, ஏன்னா இந்த கிரீன் கலர் டஞ்சன் கேட்ல இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி மேஜிக்லாம் உருவாகும், அதை பத்தி நீ கண்டுக்காத, இது எல்லாத்துக்கும் காரணம் டஞ்சன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அங்க பக்கத்துல இருக்க அந்த டக்கியுமே, என்னது இது, இந்த இடமே ஒரு மாதிரி மித்திக்கல் இடமா இருக்குது, அட்லாண்டிஸ் மாதிரி எதோ வந்துட்டு இருக்கு, ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க அந்த மாங்கியாங் பொண்ணு, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்து, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தண்ணிக்கு மேல பார்த்தா ஒரு மிகப்பெரிய கப்பல் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். அது அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கும் அந்த தண்ணியிலேயே. அதை பார்த்து டிராகன் செம கடுப்பா கத்திட்டு இருக்கும். அங்க இருக்க ஒரு பொண்ணு, எங்க எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ஜெல்லா இருக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த டக்கியும், ஏமா எனக்கும் அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருமா, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, கவலைப்படாத கிம்சோ இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கப்பல்ல ஒரு எலும்புக்கூடு மண்டையன் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்து கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே, என்னது எலும்புக்கூடு மண்டைன்னு இங்க வந்துட்டாங்களா, உடனே சண்டைக்கு ரெடி ஆகுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேங் சொல்லிட்டு இருப்பான். அங்க மிகப்பெரிய கப்பல் அப்படியே வந்துட்டு இருக்க, அங்க எலும்புக்கூடு மண்டையனுங்க வரிசையா பேய் மாதிரி நின்றுட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு எலும்புக்கூடு மண்டையன், ஆஹாஹா எல்லாரையும் வேட்டையாடுங்கடா, ஒருத்தங்க விடாதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பைரட்ஸோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பான். அப்படியே எல்லாரும் பொதுன்னு கீழே குதிப்பானுங்க. அந்த எலும்புக்கூடு மண்டையனுங்க அப்படி தாவி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட்ல மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு வெட்டுவாரு. அவ்வளவுதான், அவனோட காத்தா கரைஞ்சு போயிருவானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, இவன்கிட்ட மேஜிக் நல்லா வேலை செய்தா, மேஜிக் நல்லா யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டுக்காங்க, எல்லாருமே தூரத்துல இருந்து பயப்படாதீங்க, ஸ்வாட் எடுத்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்க, அவங்களை ஈஸியா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, சோபா இவனுக்கிட்ட ஆர்டர் கொடுத்து எனக்கு டயர்ட் ஆகுது, நான் சீக்கிரமா எல்லாத்தையுமே முடிச்சாகணும், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் சும்மா எல்லா எலும்புக்கூடு மண்டையும் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ லீயை பார்த்து, நான் இப்போ இங்கேருந்து கப்பலுக்கு போகிறேன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீ அங்கே ஒரு எலும்புக்கூடு வந்து அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, என்னையா சொல்கிற, இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் பறவை வர வச்சு அதோட காலை பிடிச்சி பறந்து போய் நம்ம ஹீரோ போட்டில் போய் இறங்க பார்ப்பான். அப்போ ஒரு கண்ணு திடீர்னு வந்து அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பயங்கரமா சுட்டு தள்ளிட்டு இருக்கும். அதுல அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாயமா மறைஞ்சிரும். நம்ம ஹீரோ அப்படியே போட்ல ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தா அங்க எறும்புக்கூடு மண்டையன் பைரட்ஸ் ட்ரெஸ் போட்டு நிற்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்த உடனே இவன் தான் பாஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் டப்புன்னு கண்ணு எடுத்து நம்ம ஹீரோ சுட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணி ஓடிட்டே இருக்கும்போது ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அவன் தலையை துண்டா வெட்டுவாரு. அந்த எலும்புக்கூடு தலை அப்படி தனியா பறந்து போகும்போது அதோட தலை ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா மாறும். அது வாயை பொழந்துக்கிட்டு அங்க 3 எலும்புக்கூடு மண்டையன் இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் லபக்கு கடிச்சு முழுங்க பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இவன் எல்லாத்தையுமே சோல் எல்லாத்தையுமே முழுங்குறானா, ஆத்மா முழுங்குற சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த எலும்புக்கூடிய மண்டையனோட அந்த எலும்பு மண்டை இருக்கு பாருங்க, திரும்ப அவனோட உடம்புகிட்டே வரும். கோஸ்ட் ரைடர் மாதிரி சும்மா பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அந்த எலும்புக்கூடு மண்டையன் இப்போ எக்ஸ்ட்ரா 3 மண்டையோட பயங்கர பவரோட கத்திட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையன், எனக்கு இன்னும் நிறைய சோல்ஸ் வேணும், எல்லாத்தையுமே நான் முழுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா நிற்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, இவன் உயிர் வாழ்றதுக்கு இன்னும் நிறைய சோல்ஸை தின்றுருக்கான் போல இருக்கு, 100க்கு மேலே தின்றுருப்பான், இருந்தாலும் பரவாயில்ல நான் சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையெல்லாம் முழுங்கினா பார்த்தீங்களா, அந்த எலும்புக்கூடுலாம் எங்களை விட்டுரு நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா எல்லாம் அவன் உடம்புக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்து, டேய் நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட அப்படி நம்ம ஹீரோ செம்ம கடுப்போட சொல்லுவாரு. அப்ப அந்த எலும்புக்கூடு மாட்டேன் டக்குன்னு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ மேல பயங்கரமான ஒரு அட்டாக் போடுவான். சருன்னு அப்படி வெட்டி வீச பார்ப்பான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே ஸ்வாட் எடுத்து ஒரு போடலாம்னு சொல்லிட்டு பறந்து போய் ஓங்கி ஒரு அடி அடிக்கலான்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோ அப்படி தட்டி விட்டுருவான். நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் அங்க இருக்கிற அந்த பெரிய கம்பத்துல அந்த கொடியெல்லாம் கிழிச்சிட்டு சும்மா ஸ்டைலா சறுக்கிக்கிட்டே கீழே வருவார் பாருங்க. அப்படியே அந்த கம்பத்துல அந்த ஸ்வாடை வச்சு சொருகிட்டு அப்படி நின்று பார்த்துட்டு,
இவனோட அந்த ரிகவரி பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இவன் இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருந்தானா நான் கொஞ்சம் டேஞ்சரான நிலைமையில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டை என்ன பண்ணுவான், அங்க இருக்க அந்த மற்ற எலும்புக்கூடு இருக்கு பாருங்க அவங்களோட சோல்ஜர்ஸ், அவங்களோட அந்த ஆத்மா எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லா உறிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்னும் நிறைய ஆத்மா வேணும் நிறைய ஆத்மா வேணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய எலும்பு மண்டை கூடலாம் வந்து நிற்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மண்டை ஃபுல்லா ஒரே மண்டவோட இருக்கும். கண்ணு காது எல்லாமே உடம்பு ஃபுல்லா இருக்கும். வயிற்றுல பார்த்தா வாய் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப விகாரமா மாறிடுவான். பார்க்கறதுக்கே கண்டாவியா இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட உடம்பும் எனக்கு வேணும் உன்னோட ஆத்மா எனக்கு வேணும் குடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. என்ன உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான் பாருங்க. ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அங்கே கம்பெல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம ஹீரோ அப்படியே டாஜ் பண்ணி ஜம்ப் பண்ணி போகும்போது விடாம அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பான். அதை மேலே பார்த்து இங்கே இங்கே கிம்முக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லை, அவர் நல்லா தான் இருப்பார் நினைக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அதை பார்த்து கடுப்பான அந்த குட்டி டிராகன் கடுப்பாகி யார்கிட்ட அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து அதோட நெருப்பை விடும்பாருங்க. அந்த நெருப்பு அப்படியே அந்த எலும்புக்கூடு மண்டைன்னு அப்படி எரிச்சு தள்ளிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையை ஐயோ எரியுது எரியுது, இது ரொம்ப சூடா இருக்குடா ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோக்கு அந்த மானா பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி கொஞ்சம் பழைய நிலைமைக்கு போவாப்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோ இது எல்லாத்துக்குமே மீர் இது உன்னோட பவர் தானா உன்னோட எபிலிட்டியா இது எப்படி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிர் குட்டி டிராகனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. மிர் குட்டி டிராகன் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையன் உடம்பு ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இது என்னது இந்த நெருப்பு எப்படி என்ன எரிச்சுது, அந்த குட்டி டிராகனா இதுக்கெல்லாம் காரணம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து நீ இன்னும் சாகல அப்படின்னா என் கையாலே நான் அப்போ உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு ஸ்வாட் எடுத்துட்டு சும்மா வெறி கொண்டு பறந்து போய் அட்டாக் பண்ண போவார் பாருங்க. அங்க அப்படி வெடிச்ச சதறம் கப்பல்ல கீழே இருந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ப்ளூ ஃபயரா இருக்கும். அதை இங்க கீழே இருந்து பார்த்துட்டு அதானே அவருக்கு என்ன ஆக போகுது, அவர்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க தான் ஏதாச்சும் ஒன்று ஆக போகுது, அவர் நல்லா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ சும்மா பறந்து போய் அந்த எலும்புக்குள்ளே ஓங்கி நச்சுன்னு ஒரு குத்துடுவார். அந்த எலும்புக்கு மண்டையும் ஐயோ இப்படி போச்சுன்னா நான் கண்டிப்பா செத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் ஓங்கி குத்தலான்னு சொல்லிட்டு வருவாரா. அவன் பயந்து போய் ஐயோ நிப்பாட்டு என்ன அடிச்சிடாத நான் இது எதுக்கு செஞ்சேன் தெரியுமா, என்னோட எலும்புக்கூடு ராஜா இருக்காரு பாரு அந்த லிச்சு ராஜா தான் எப்படி பண்ண சொன்னான், நீ கப்பல் எடுத்துட்டு போ அங்க எவன் இருந்தாலும் அவனை போட்டு அடிச்சு கொள்ளு, முடிஞ்சா பெட்டா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு, அவருக்கு பயந்து போய் தான் நான் அப்படி பண்ணேன், நான் வேணும்லாம் பண்ணலப்பா என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ உடனே இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட ராஜாவா, சரி அப்படின்னு டப்புன்னு ஸ்வாட் எடுத்துட்டு ஓங்கி ஒரு போடு தலையை துண்டா வெட்டி கொண்டுருவாரு. கொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நன்றிடா, இந்த விளக்கத்தை நான் கேட்காம நீ சொன்ன பாத்தியா, உனக்காகவே நான் ஈஸியா அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா கொண்டுருவாரு. இங்க கீழே பார்த்தா அந்த அவசர கொடுக்க கில்டு மாஸ்டர் கேங்கு அந்த கோடர் எல்லாத்தையுமே தொடச்சு முடிச்சுட்டு நம்ம லீடர் எங்கேயா போனா, சீக்கிரமா ஏதாச்சும் போய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்க இருக்க அந்த டக்கியும் ஏப்பா எதுவும் பண்ண முடியாதப்பா, இங்க நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கணும், நம்ம முதல்ல இங்க இருக்கவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கேங்கு என்னப்பா பயந்துட்டியா, சண்டை போடுறதுக்கு அவ்வளவு பயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டக்கியமை போட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பான். அந்த டக்கியும் உன்ட்டெல்லாம் பேச முடியாது, நீ பேசாம இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ அங்கே கேங்கு என்ன சொன்ன நீ என்ன பேசுன அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவான். அதை கேட்ட டக்கியுமே நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கும்போது இங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்க டக்கியுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் தான் லீடரோட ஃப்ரெண்டாச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீயும் ஆமாம் இன்னொரு கில்டு மாஸ்டர் வாங்கியாங்கன்னு ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் எங்கே போனா, அவளை எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கேங்கும் அந்த டக்கியும் ஆமாம் நான் அவளை இங்கே பார்க்கவே இல்லையே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கும்போது இங்கே லீயும் ஆமாம் அவங்க இருக்கிற ட்ரேஸே தெரியல அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே மேலே கப்பலில் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த எலும்புக்கூடு மண்டையனை கொண்டுட்டான் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு ஆரா மேஜிக் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அங்கே பார்த்தா மேஜிக் சர்க்கிள் இருந்து அங்கே நடுசுல ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அதில் நடுசுல ஒரு கண்ணு இருக்கும், அந்த இடத்துல அதோட பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதை பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டையன் சொன்னதை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாப்புல நம்ம ஹீரோ. இதை பார்த்துக்கணும்னு அந்த எலும்புக்கூடு மண்டையனோட ராஜா சொல்லி கொடுத்துருப்பானோ, அதனாலதான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதுகிட்ட எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல் கண் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். அப்படின்னா அந்த கிறிஸ்டல் ஐ மான்சர்ங்கிறது நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிராக்கன் அந்த ஆக்டோபஸ் மான்சரோட தானே,
இது எப்படி இங்க இருக்கு, இது எதுக்கு பாதுகாப்பா இங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது எப்படியாச்சும் அழிச்சாகணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி எவனோ ஒருத்தன் சரக்குன்னு வந்து குத்திடுறான். பார்த்தா அங்க 2 பேர் நிக்கிறாங்க. ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோட முதுகுல குத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோட முதுகுல அந்த ஸ்வாட் படவே இல்லைங்க. நம்ம ஹீரோ ஆம ஓடு மாதிரி ஒரு சீல்டு அப்படி உருவாக்கி தடுத்து நிப்பாட்டிட்டாரு. தடுத்து நிப்பாட்டிட்டு திரும்பிட்டு அடி பாருங்க. அவனுங்க அப்படி மறுபடியும் பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாப்பானுங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோ இல்லாம சும்மா அவனுங்க 2 பேரையும் சரன்னு வெட்டி வீசிட்டு சும்மா மரண மாசம் அங்க போய் நிப்பாரு. என்னடா இவ்வளோ ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறீங்க, டைமிங் ரொம்ப முக்கியம், இவ்வளோ லேட்டாக இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பாப்புல, நான் 21வது ஃப்ளோருக்கு போகும்போது எனக்கு இந்த ஆமோட பவர் கிடைச்சது, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் போய் கண்டுபிடிச்சதை சொல்லிட்டுருப்பாரு. ஆனால் இந்த மாங்காவில் தாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே உள்ளே போய் என்னென்ன பவர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஆனால் இந்த மாங்காவில் மட்டும்தான் நம்ம ஹீரோ சண்டை போடுறான். சண்டை போடும்போது பவர் யூஸ் பண்ணுறான். எனக்கு இந்த டவரில் இந்த பவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த பவர் யூஸ் பண்றனோ அப்பதான் அந்த டவர்ல இருக்க அந்த பவரே சொல்றான். இது ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஆம பவர் யூஸ் பண்ணி தப்பிச்சு எல்லாத்தையுமே அங்க நிக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த மாங்கியாங் அந்த கில்டு லீடர் வந்தா பாத்தீங்களா, அவ ஸ்வாட் எடுத்துட்டு அப்படியே வருவா உள்ள இருந்து. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு தெரியும் உன்னை பார்க்கும் போதே ரத்த வரி கண்ணில் தெரிஞ்சுது, நீ அந்த டம் கில்டு கொலகாரங்க கூட்டத்தை சேர்ந்தவ தானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டக்குனு என்ன பண்ணுவான், சேர்ந்தவ இல்லடா சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு முகமூடி அப்படி பிச்சை எறிவான் பாருங்க. இவன் ஒரு பொண்ணுங்க, ஆனா பையன் மாதிரி கெட்ட போட்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருப்பான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது என்னடா பெரிய ட்ரிக்காடா, மார்வேஷம் போட்டு வந்துட்டு என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்கடா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் என் கையால தான் சாக போறீங்க. ஆமா நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்னை உள்ள கூட்டு வந்து இங்க இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு கடைசியில என் மேல பழிய போலான்னு பாக்குறியா, பழிய போட்டுட்டு நீங்க நிறைய டஞ்சன் பிரேக் ஆகும், இன்னும் நிறைய டஞ்சன்ல ஓப்பன் ஆகி உள்ள இருந்து மார்சஸ் எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் கொல்லும், அதுல நீங்க சந்தோஷப்படலாம் தானே நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு அவனும் வாங்கியாங்கும், எப்பட்றா இதெல்லாம் உனக்கு தெரியுது, இதெல்லாம் எங்களுக்கே இப்போதானே தெரியும் அப்படின்னா உங்ககிட்ட வேற ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படி தானே, ஆமாண்டா இந்த உலகத்தையே நாங்கள் அழிச்சு நாசமாக்குவோம், அதுக்கு ஒன்ன காரணமா சொல்லுவோம்டா, நீ தான் எல்லாத்தையுமே காரணம் சொல்லிட்டு ஓமலை கையை காட்டிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன கொல்லணும்டா, அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தையுமே கொண்டு மாலை மாதிரி குமிச்சு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு மாங்கியாங்கு, எங்களோட பிளானை உன்னால தடுத்து நிப்பாட்டவே முடியாதுடா, நீ ஒரு சாதாரண இப்போ புதுசாக வந்த எஸ்ரா ஹண்டர், ஆனால் எங்களோட பிளான் சும்மா மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் சோபா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிளான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னை தாண்டி என்னை கொன்னா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு கடுப்பாயி, நீ பாட்டுக்கு உளறிட்டே இருறா, உன்னை எப்படி கொல்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கியாங் ஸ்வாட் எடுத்துட்டு கூட அவனோட அடியாலாம் கூட்டிட்டு சும்மா அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ உடனே ஸ்வாட்ல ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாரு. அவனுக்கு எல்லாருமே மொத்தமா நம்ம ஹீரோ அப்படி பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, இவனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க அப்படின்னா கொரியாக்குள்ள நிறைய டம் கில்ல சேர்ந்த கொலகாரங்க இருப்பானுங்க, அது எல்லாத்தையுமே அந்த ஜியோன் அந்த பொண்ணுகிட்ட நான் விட்டுறேன், அவ பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு சண்டைக்கு போவான். 2 பேருமே அப்படி நேருக்கு நேராக சண்டைக்கு போவாங்க. அப்படியே கட் இந்த பக்கம் டஞ்சனுக்கு வெளியே ஒரு மொட்டத்தலையன் கோட்லாம் போட்டுட்டு ஃபோன் பேசிட்டே வருவான். நான் இப்பதான் வந்தேன், சீக்கிரமா டஞ்சனுக்குள்ள எல்லாருமே போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவனை சீக்கிரமா கொண்டுட்டு வரதுக்கு நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அந்த கிம்சோ அவனை மட்டும் கொல்ல முடியல அப்படின்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் அதை உங்ககிட்ட விட்டுறேன், அந்த கிம்சோவை நீயே கொல்லணும் இல்ல நானே கொல்லணும், இதுக்கப்புறம் அவன் குறுக்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த ஜியோன்ற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேச வந்தா பாத்தீங்களா, அவ அங்க இருக்க எல்லாருமே கொண்டு போட்டுருந்தா பாத்தீங்களா, அந்த இடத்துல அங்கேயே இருக்கா. இந்த மொட்டத்தலையை அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயாங்கிற பொண்ணு மொட்டத்தலையனை பார்த்துட்டு, பாத்தியா டே இவ்வளோ பேர் செத்து போயிட்டீங்க, இந்த மொட்டத்தலையனுக்கு வேலை பார்த்தாடா செத்து போறீங்க, ஆனா மொட்டத்தலையா இவங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா, நீ ஸ்ட்ராங்கா இருப்பியா இல்ல இவங்கள மாதிரி வீக்கா தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பா. அதை கேட்டு மொட்டத்தலையன், உனக்கு இவ்வளோ திமிராகாது, இந்த மாதிரி பொடி பசங்களை நான் வேலைக்கு வச்சிருக்கவே கூடாது, ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தோத்துட்டானுங்க, இவங்க போய் திறமையானவங்கன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு எடுத்தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்லாம் கட்டி சண்டைக்கு ரெடி ஆவான். அப்போ இந்த ஜியோன்ற பொண்ணும், அப்படியா அப்படின்னா நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு என்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த மொட்டத்தலையன், ஏய் நீ என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க, கிம்சோவை கொல்றது தான் என்னோட பிளானே, நீ குறுக்க வந்துடாத, இல்ல நான் உன்னை முதல்ல கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை முட்டியில அந்த வெப்பனை மாட்டிக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். இங்க அந்த ஜியோன்ற பொண்ணு பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவா. 2 பேத்துக்கும் சண்டை ஆரம்பிக்கும். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் கப்பல்ல
நம்ம ஹீரோ அந்த மாங்கியாங்களோட அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். 2 பேரும் ஸ்வாட வச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அங்க நம்ம மிர் குட்டி டிராகன் அதை பவரை யூஸ் பண்ணி அப்படியே மேலே பறந்துக்கிட்டு அதோட ஃபயர்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹண்டரை குறுக்க ஒரு போடு, அவன் சட்டையை கிழிச்சிட்டு அவன் உடம்புல குறுக்க போட்டுருவாரு, ரத்தம் தெரிக்கும். இன்னும் 2 பேர் நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் ஆமாவோட யூஸ் பண்ணி அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவாரு. தடுத்து நிப்பாட்டி திரும்பிட்டு ஒரே வெட்டு. அந்த பக்கம் பார்த்தா அந்த மாங்கியாங்க மூஞ்சில ஒரு கோடு விழுந்துரும். அவன் டேய் அவன் பின்னாடி போகும்போது அவன் தெரியற மாதிரி போகாதீங்கடா, அவன் பார்த்துட்டா அப்படின்னா அந்த ஓட உருவாக்கிடுறான், அப்படின்னா அவன் பார்க்காத மாதிரி நம்ம போகணும், கண்ணுக்கு தெரியாம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்விசிபிளா மாறிடுவானுங்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கே தெரியாது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவனுங்க என்ன புதுசா ஏதோ யூஸ் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகன் கிட்ட உன்னால அவங்கள ஃபீல் பண்ண முடியுமா, என் மேலே வந்து உட்காரு, அவங்க எங்கே வரான்னு சொல்லு, நான் கரெக்டாக அவங்கள அட்டாக் பண்ணிடுறேன், இங்கே பாரு நான் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ தான் கரெக்டாக பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே குட்டி டிராகன் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ படக்குன்னு திரும்பி ஒரு சொருகு அங்கே இருக்க ஒருத்தனோட சொருகி விட்டுருவாப்ல. அவன் எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் தெறிக்க கீழே விழுவான். அப்போ மறுபடியும் குட்டி டிராகன் கண்ணை மூடிட்டு தேடிட்டே இருக்குமா, அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டும். உடனே நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ஒரே போடு. அதை பார்த்து மற்றவங்கலாம் இவன் கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் வேஸ்ட்ரா, ஈஸியாக கண்டுபிடிக்கிறான், நம்ம வேற ஏதாச்சும் தான் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறது. இவன் அந்த எலும்புக்கூடு பாஸுக்கிட்டே அசால்ட்டாக சண்டை போட்டுட்டு இருந்தவன் நான் நினச்சதை விட நான் கணிச்சதை விட இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். இவனை எப்படியாச்சும் கொன்னே தரணும், என்ன பண்ணலாம், சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு ஐடியா சிக்கிருச்சு அவ்வளோதான் அவன் கதையை முடிக்க போறேன்டா அப்படின்னு அந்த கிராக்கன்ற அந்த மான்ஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்டல் ஐ அதை எப்படியாச்சும் உடச்சி வெளியே கொண்டு வந்துடணும், வெளியே கொண்டு வந்தா அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அந்த இன்விசிபிள் பவரை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு கண்ணுக்கு தெரியற மாதிரி எல்லாருமே வந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் என்னடா அவனுங்க திடீர்னு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த மாங்கியாங் நேருக்கு நேராக சண்டை போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு எல்லாருமே ஓடி வருவானுங்க. நம்ம ஹீரோ நின்ன இடத்துல இருந்து எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாரு. அப்போ அவன் பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வந்து டப்பு நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இவனுக்கு எங்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள அவன் அப்படி வேகமா பறந்து போய் அந்த கிறிஸ்டல் ஐ அப்படி உடைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வேகமா ஓடிட்டு இருப்பாரு. நீங்க இதை பண்ணக்கூடாது, நிப்பாட்டுங்க, வேண்டாம்டா, அது கிராக்கன்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ண பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அந்த மாங்கியாங் கிறுக்கு பைய அந்த ஸ்வாடை எடுத்து அந்த கிறிஸ்டல் சென்டர்லயே ஒரு சொருகி அதை அப்படியே உடச்சுட்டுருவான். அது அப்படியே கிராக் ஆகிட்டு இருக்கும். அது அப்படியே வெடிச்சு சதறிட்டு இருக்கும்போது அப்படியே கப்பலை பார்த்தா ஒரு பயங்கரமான தீ விபத்து டமால்னு சொல்லி வெடிச்சு சதறும். அப்படி வெடிச்சு சதறும் போது அந்த மாங்கி அங்க இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பான். அவன் பறந்து போயிட்டு இருக்கும்போது முடிஞ்சது, கிம்சோ உன் கதை முடிஞ்சுதுடா, நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்துகிட்டே இருப்பானா. அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ், அதோட சென்டர் நெத்தில மிகப்பெரிய ஒத்தக்கன் மட்டும் இருக்குது. அந்த மிகப்பெரிய ஆக்டோபஸ் தான் கிராக்கன். அது அப்படியே பிரம்மாண்டமா நிற்கும் போது இவன் விழுந்துட்டு இருக்கான் பாருங்க மாங்கியாங், அவனை அதை ஆக்டோபஸ் அந்த டென்டிகல்ஸ் வச்சு படக்குன்னு ஒரு புடி பிடிக்குது. அவன் என்ன எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அதை அப்படியே சுத்தி இறுக்கி அப்படி ஒரு நசுங்க பாருங்க, அவ்வளவுதான் உடம்புலாம் நசுங்கி போய் ரத்தம் தெறிக்கி அவன் செத்து போயிடுவான். அவன் பண்ணது அவனுக்கே வினையாயிருச்சு. தேவையில்லாம நம்ம ஹீரோவை கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸ் ரிலீஸ் பண்ணான். கடைசியில் இப்போ அவனே செத்து போயிட்டான். அதுவும் அந்த ஆக்டோபஸோட டென்டகல்ஸ் கையாலே. நம்ம ஹீரோ கையில அங்க குட்டி டிராகனை வச்சுட்டு கிராக்கன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, லாங் டைம் நோ சி அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் மிர் டிராகனும் அதை பவர் யூஸ் பண்ணி பறந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கிட்ட அந்த மிர் டிராகன் அதோட மேஜிக் பவரை ஸ்வாடு கிட்ட கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு அதோட கண்ணுல குறுக்க ஒரு போடு போடுவாரு. போட்டதுல அந்த கண் குறுக்க ஒரு பயங்கரமான வெட்டு விழுந்துரும். இங்க பார்த்தா கிராக்கன் அப்படியே ரொம்ப வீக் ஆயிரும். நம்ம ஹீரோ கிராக்கன்றது பவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அங்க குட்டி டிராகன் இல்லையா, அது ரொம்ப டயர்டாகி அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விட ஆரம்பிச்சிரும். அங்க நம்ம ஹீரோக்கும் பவர் அப்படியே குறைஞ்சிரும். அங்க குட்டி டிராகனை பிடிச்சிட்டு அப்படி தலைகீழ விழுந்துட்டு இருப்பாரு. திடீர்னு என்னோட மான பவர் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, இந்த கிராக்கன் கையாலேயே நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே விழுந்துகிட்டே இருக்கும்போது அங்கே லீ இருக்கான் பாருங்க, வேகமாக ஓடி வருவான் நம்ம ஹீரோ கிட்ட. உங்களுக்கு ஒன்றாகலையே, இருங்க நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் தான் காப்பாற்றுவான். காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, லீ நீங்கள் ரொம்பவே முக்கியமானவங்க, உங்கள் லைஃப் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், நீங்கள் தான் லீடரு, நீங்கள் மட்டும் இல்லைனா நாங்கள் அப்படி சோர்ந்து போயிடுவோம், வாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு லீ அப்படியே பறந்து கீழே போயிட்டு இருப்பான். அப்படியே கீழே பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே என்னடா அது இவ்வளோ பெருசாக மான்ஸ்டர் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேங்கு
எங்கடா போனா அந்த லீயும் காணும் அவனையும் காணும் 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கவன் என்னப்பா செய்யறது, அவங்க தான் லீடரு, அவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க நிப்பாரு. நம்ம ஹீரோ அங்க மேல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாங்கியாங் பொண்ணு கிடையாதுப்பா அவன் பையன், இந்த மாதிரி துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டு அவங்க ஓ அப்படின்னா டம்ப்ல சேர்ந்தவங்க எல்லாருமே உள்ள இறங்கிட்டாங்களா, இன்னும் நம்மளுக்குள்ள அவங்க இருக்கிறாங்களா என்னன்னே தெரியலையே, எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் விடுங்க, இந்த கிராக்கனை கொல்றதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளானை கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அங்க மேல பார்த்தா அந்த கிராக்கனோட கண்ணு வெட்டுப்பட்ட இடத்துல அது புகையா வந்துட்டு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டே இருக்கும். இப்போ எல்லாருமே தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான சொன்ன உடனே அவங்க சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க. எல்லாருமே அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ரெடியா சண்டை போட இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த மிகப்பெரிய ஆக்டோபஸ் அந்த கிராக்கன் மேல அந்த மேஜிக் பவர் ஃபுல்லா அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே நேரத்துல அந்த மேஜிக் அட்டாக் எல்லாமே போய் அந்த கிராக்கன் ஆக்டோபஸை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பிளான சொல்லியிருப்பான். இங்க பாருங்க, அதோட இந்த கிராக்கனோட அந்த வீக்னஸே அதோட ஸ்பீடு தான். அதால ரொம்ப ஸ்பீடா மூவ் பண்ண முடியாது. நம்ம தூரத்துல இருந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணாலே போதும், அதை ஈஸியா அட்டாக் பண்ணி தோக்கடிக்கலாம். யாரும் கிட்ட மட்டும் போயிடாதீங்க, டெண்டகஸ் கிட்ட மட்டும் மாட்டிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் பவர் தேவை, எனக்கு ஹீல் பண்றதுக்கு 2 பேர் வேணும், எனக்கு கொஞ்சம் ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிகவரி பண்றதுக்கு போய் உட்காந்துருவாப்ல. அங்க 2 பேர் பார்த்தா நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க எல்லாருமே மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த ஆக்டோபஸ் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. லீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நல்லா போனாதான் அங்க இருக்க கிறுக்கு பையன் யாரு அந்த கேங்குக்கு பிடிக்காது. அந்த கேங்கு கிறுக்கு பையன் ஏய் வாங்கடா அவனுக்கு கிடக்குறானுங்க, ஆக்டோபஸ் கிட்ட போய் அதோட டெண்டகஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசுவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மீனை வெட்டுற மாதிரி வேகமா ஓடிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த லீ அச்சச்சோ இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ண போறானுங்க, வசமா மாட்ட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல பார்த்துட்டு இருப்பான். அந்த கேங் அவனோட ஹண்டர்ஸும் அப்படியே அந்த ஆக்டோபஸ் கிட்ட ஓடி போயிட்டு இருக்கும்போது குறுக்க அந்த டக்கிம் நிப்பான். அவன் சட்டையை பிடிச்சி டேய் என்ன பயந்தாங்கொல்லி மாதிரி இப்படியே நிக்க போறியா, கிம் சாவ சொன்னா செத்துருவியா, ஒழுங்கா ஆம்பளை மாதிரி நடந்துக்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டக்கியும் டேய் அந்த கிம் நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்குடா, அவன் நம்ம லீடரு, அவன் சொல்றதான் நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ இப்படியே பயந்துட்டு பாப்பியான் கில்டு என்னோட லீடர்ஷிப்ல சும்மா அடிச்சு நொறுக்க போத பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் கில்டு மெம்பர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த ஆக்டோபஸோட டெண்டகல்ஸை மேலே ஏறி வெட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அது அங்க இருக்க மற்ற அண்டர்ஸ்லாம் ஐயோ இவனுக்கு என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனோட பவர் போதுமா, அது கிராக்கன்றா, இவனுக்கு என்ன பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க கேங்கு டெண்டகல்ஸ் மேல சும்மா சரசரன்னு வெட்டுவான். பார்த்தா லைட்டா ஸ்கிராட்ச் மட்டும் தான் விழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு கேங்குக்கு என்னாச்சு, நான் பயங்கரமா வெட்டினேன் ஆனா ஸ்கிராட்ச் மட்டும் தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த கிராக்கன் ஆக்டோபஸ் இந்த கேங்கை பார்த்துரும். அது அப்படியே வாயை பொழந்துட்டு கத்தும் பாருங்க. அந்த கத்துற அந்த காத்துலயே அவனால நிக்க முடியாது. என்னடா இது இந்த அளவுக்கு பயங்கரமா கத்துது, காதுலாம் வலிக்குதேன்னு சொல்லிட்டு காதை பொத்திட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ பட்டாருன்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸ் அதோட டெண்டகல்ஸ் வச்சு இவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓங்கி கிட்ட கொண்டு வரும். அப்ப சர்ன்னு நம்ம ஹீரோ குறுக்கு பூந்து அந்த டெண்டகல்ஸ் ஒரே வெட்டு துண்டாக்கிடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேங்க பார்த்து டேய் உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா இருக்கா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கேங்க இல்ல இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது நச்சுன்னு நம்ம ஹீரோ கேங்கோட மூக்குலேயே ஒரு குத்து விடுவார் பாருங்க. அடிச்சு அடியில் அவன் பறந்து போய் அங்க இருக்க கல்லில் மோதி கீழே விழுந்துருவான். அப்புறம் அங்க இருக்க மத்த அண்டர்ஸும் இப்ப நாங்க என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ பேசாம ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் பறவையை வெளியே கொண்டு வருவாரு. அந்த ஃபீனிக்ஸ் பறவை அங்க ஸ்ட்ரைட்டா பறந்து போயிட்டு அந்த ஆக்டோபஸோட மூஞ்சுகிட்ட போய் டமால்னு வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அந்த ஆக்டோபஸ் அப்படி கவனம் சதறி கீழே விழும்போது நம்ம ஹீரோ அது கண்ணுகிட்டே பறந்து போய் மறுபடி கண்ணில் ஒரே போடு, இதோட கண்ணை நான் டார்கெட் பண்ணி மறுபடி டேமேஜ் பண்ணாதான் இதோட அட்டாக்கை என்னால் ஈஸியாக டார்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கண்ணை டேமேஜ் பண்ணோன்னே டெண்டகல்ஸை வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த டெண்டகல்ஸ் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய டெண்டகல்ஸ் நம்ம ஹீரோவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த டெண்டகல்ஸ்ல ஒரே ஸ்லைஸ்ல சும்மா 2 துண்டு ஆக்கிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த டக்கியும் மற்ற அண்டர்ஸ்லாம் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, கேங்கு போட்டு வெட்டிக்கிட்டே இருந்தான், ஸ்கிராட்ச் மட்டும் தான் விழுந்தது, ஆனா இவ ஏதோ பட்டரை வெட்டுற மாதிரி ஒரே ஸ்லேஸ்ல துண்டா வெட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாக்காய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த டக்கிம் அப்படியே மிரண்டு போய் நம்ம ஹீரோவை பார்த்து நம்மளாம் இங்க வந்ததே வேஸ்ட், ஏன்னா அவன் கூட நம்ம சேர்ந்து சண்டை போடவே முடியாது, அவனோட ஸ்பீடு அவனோட ஸ்டாமினா அவனோட மானா பவர் இதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, அவன் கூட போய் நம்ம சண்டை போடணும்னு நினைச்சோம்னா அவனோட மானா பவர்லயே நம்ம எரிஞ்சு செத்துருவோம், அவனுக்கு நம்ம ஈக்குவலே இல்லை அப்படின்னு லீ கிட்ட அந்த டக்கிம் மண்டர் சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சும்மா மாசா இவங்களோட பவருக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்ற மாதிரி சும்மா செம்ம கத்தோட நிற்பான். அந்த டக்கிம் அவ்வளவுதான் நம்மளாம் ஒண்ணுமே இல்லை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு ரொம்ப சோகமா இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேகமா அட்டாக் பண்றத இங்க லீ அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். யாருடா நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கேன்ற மாதிரி. இங்க நம்ம ஹீரோ டெண்டகல்ஸ் எல்லாம் சும்மா துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு இருப்பான்.
அப்போ நம்ம ஹீரோ இதை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக்டோபஸ் வாயை போனது மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வேகமாக பறந்து போய் அந்த வாய்க்குள்ளே போயிடுவாரு. வாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோதானா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே போன நம்ம ஹீரோ குறுக்க ஒரு போர்டு அவ்வளோதான் 2 துண்டா வெட்டிடுவாரு. அப்படி வெட்டிட்டு சும்மா வெளியே வருவார் பாருங்க மரண மாசா. அவ்வளோதான் இந்த ஆக்டோபஸோட கதையே முடிச்சிடுவாரு. அது ரத்தம் தெறிக்க செத்து போவோம். நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்துட்டு இது கிராக்கனாக இருந்தாலுமே வழக்கம் போல கடலில் இருக்கிற சாதாரண ஆக்டோபஸ் தான், இதுக்கு அவ்வளோ சீன் இல்லை அப்படி நம்ம ஹீரோ அவனால வெட்டக்கூட முடியாத செம ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டோபஸை அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு கெத்தாக பேசிட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் ஹண்டர்ஸ் எல்லாம் முழிச்சிட்டு இருப்பானுங்க, யாரா அவன் இவ்வளோ பயங்கரமா இருக்கானே சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் அந்த ஆக்டோபஸை நம்ம ஹீரோ மீனை வெட்டுற மாதிரி வெட்டி துண்டு துண்டா போட்டிருப்பாரு. அதை பார்த்த மற்றவங்க எல்லா ஹண்டர்ஸும் நம்ம ஏச்சிட்டோம் ஆக்டோபஸை கொண்டுட்டோம் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற நம்ம லீ இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா என்ன சரியான முட்டாப்பையெல்லாம் இருக்கானுங்க அப்படி சொல்லும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோ கிம் லீ கிட்ட என்ன முட்டாப்பையன் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா அப்படி சொல்லிட்டு பயந்துருவான் லீ. அப்போ நம்ம ஹீரோ ஏன்டா பயப்படுற, இப்போ என்ன ஆச்சு நீ பயப்படுற, சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே லீ நீ கலக்கிட்டடா சூப்பரா தம்பி, இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோட தலையில கையை வச்சுட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் தலையை குனிஞ்சு அந்த டைக்கியும் சார் நம்மளாம் ஒன்றும் இல்லைன்னு சோகமா இருப்பான். அதை பார்த்துட்டு இங்கே லீ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நீ பண்ண அந்த ஆக்ஷனை பார்த்து அவனுங்களாம் மிரண்டு போயிட்டானுங்க, உன்னை பார்த்து ரொம்ப பொறாமையில இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கேங் அடிச்சு பறக்க விட்டான் பார்த்தீங்களா, அவன் இன்னும் மயக்கத்துல தாங்க இருக்கான், ஒரே அடியில் மயங்கிருக்கான். நம்ம ஹீரோ ஆமாம்ல நான் இந்த கேங்கை மறந்துட்டேன்ல அவன்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து தாங்க லீயும் என்னப்பா பண்ண போற எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதை சீக்கிரமாக முடிச்சாகணும், அவன் என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா கையில் சொடக்கு போட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த கேங்கு கிட்ட போவார் பாருங்க. அவன் அப்போ தான் மெதுவாக கண்ணை முழிப்பான், நான் எங்கே இருக்கேன், ஆமாம் இப்போ என்னாச்சு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா அவனை முறைச்சிக்கிட்டு இருப்பாரு கொலை பண்ணுற மாதிரி. அப்போ அவனை பார்த்து உனக்கு ஏதாவது எங்ககிட்ட சொல்ல வேண்டியது அதாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு கேட்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் என்னாச்சு அந்த கிராக்கன் ஆக்டோபஸ் என்ன தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். நீ ஏன்டா இப்படி பார்த்துட்டு இருக்க, அதான் எல்லாம் தோக்கடிச்சாச்சுல்ல, நானும் அந்த கிராக்கனை எப்படிலாம் அட்டாக் பண்ண தெரியும்ல, பாப்பியான் கில்டுடா நான், இப்படிலாம் பேசாத, அந்த ரெட் டேபிள் கில்டை விட நான் எவ்வளவோ பரவாயில்ல, நீ ஏன் அப்படி முறைச்சிக்கிட்டு நின்று இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், எங்ககிட்ட ஏதாவது சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. அது கேட்டாமன் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமா, நான் பாப்பியான் கில்டஸ் அந்த கேங்குடா கில்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் எடுத்து அந்த அவனோட ஸ்வாடையை 2 துண்டா 3 துண்டா உடச்சு விட்டுருவாரு. நம்ம ஹீரோட ஸ்வாடுக்கு முன்னாடி அந்த கேங்கோட ஸ்வாடு ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா உனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கு, உன்னால் எத்தனை மக்கள் இறந்துருப்பாங்க தெரியுமா, உன்னை நம்பி ஹண்டர்ஸ் நிறையா பேர் வந்தாங்கடா, அவங்களோட உயிரை நீ கொஞ்சம் கூட இது இல்லாமல் நீ அவங்கள சாகடிக்க பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவன் கையை முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்த வருவான். நம்ம ஹீரோ கையை அப்படி பிடிச்சிட்டு நான் உன்னை மன்னிக்கலான்னு நினச்சேன், நீ மன்னிப்பு கேட்டு திருந்துவன்னு நினச்சேன், திருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சி நசுக்குவாரு. அவன் அப்படி பயங்கர வழியில கத்திட்டு இருப்பான். நான் ஒரு கில்டோட மாஸ்டர், நீ என்னை ஏதாச்சும் பண்ண அப்படின்னு வெளியே தெரிஞ்சது அவ்வளோதான், அவன் கதையே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ ஒன்று மறந்துட்ட, நான் தான் இந்த ரைடுக்கு லீடரு, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே உண்மை, நீ இங்கே வந்து மற்ற மக்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு அவங்கள சாகடிக்க பார்க்குற அப்படின்னா உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிறதுக்கு சாகிறது பெட்டர், நீ இப்போ சாவுடா அப்படி நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து வெட்ட போயிடுவாரு. அதை பார்த்து அங்கே இருக்கவங்களாம் வாயை பொழந்துட்டு ஐயோ பானுங்க. உடனே இங்கே லீயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணுமே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்வாடை அப்படி எடுத்து அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு போவார் பாருங்க. உடனே லீ பின்னாடி வந்துட்டு நீ இதை பண்ணி தான் ஆகணுமா, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் அவனை கொலைலாம் பண்ண போகிறது இல்லை, இவனுக்கு ஏதாவது பாடம் கற்றுக் கொடுத்தானும்ல, இவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான், சொல்கிறதே கேட்க மாட்டான், எல்லாரோட லைஃப்பையும் ரிஸ்க்கு கொண்டு போயிட்டு இருக்கான், அதான் சும்மா கொலை பண்ண மாதிரி பண்ணி அவனை பயன்படுத்தினேன், அவ்வளோதான், அவனை நான் எதுக்கு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கொல்லாம விட்டுருவாரு. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போவாரு, இப்போ இந்த குட்டி டிராகனை பற்றி அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு, அந்த எலும்பு ராஜாக்கும் தெரிஞ்சிருக்குமோ, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டம்கில்ல சேர்ந்த மெம்பர்ஸோட தகவல் எல்லாத்தையுமே ஜியோன்ட்ட சொல்லியிருந்தேன், அவள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பா அப்படின்னு தெரியலையே, அவள் எல்லாத்தையும் சமாளிச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜியோன் பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜியோன் பொண்ணை அந்த மொட்டை தலையை அடித்து பறக்க விட்டுருப்பான். அவள் பறந்து போய் செவுத்துல மோதி அந்த செவுரே நொறுங்கி போயிடும். அந்த மொட்டை தலையை அவன் கை முட்டியில் அந்த வெப்பனை மாட்டிட்டு குத்திருப்பான்.
அப்படி குத்திட்டு அந்த செவுத்துல மோதின அதே ஸ்பீட்ல திரும்ப ஜியோன் ஓடி வந்து அந்த மொட்டத்தலையனை குத்துறதுக்கு வருவா. அங்க 2 பேரும் நேருக்கு நேரா குத்த வருவாங்க. அப்போ அந்த மொட்டத்தலையன் நம்ம ஜியோனோட மூஞ்சில குத்த வருவான். அப்ப நம்ம ஜியோன் ஷேடோ அசிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ பவர் யூஸ் பண்ணி டப்புன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு டக்குன்னு அவனுக்கு பின்னாடி போயிடுவா. பின்னாடி போயிட்டு மறுபடியும் வந்து அவனை வெட்டலான்னு சொல்லிட்டு வர போறா பாருங்க. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துக்கு பின்னாடி ஒரே போடு ரத்தம் தெரிக்கும். அவ்வளவுதான்டா உன் கதை அப்படின்னு ஜியோன் சிரிச்சுக்கிட்டே சும்மா ஸ்வாட ஸ்டைலா வச்சிருப்பா. அப்படியே என்னாச்சுடா அவ்வளவுதான், அவன் தலையை வெட்டிட்டான், என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அவன் கரெக்டா அவனோட பின் கழுத்தை வெட்டும் போது கரெக்டா அவன் கையை குறுக்க பூந்து தடுத்து நிப்பாட்டினான். அது அவனோட வெப்பன் மேலதான் பட்டிருக்கு, லைட்டா பின்னாடி வெட்டிருக்கு, அவ்வளவுதான். அவன் அந்த மொட்டத்தலையும் அப்படியே நம்ம ஜியோனை பார்த்து என்னம்மா பொண்ணு உன்னோட பவர் அவ்வளவுதானா, நான் உன்கிட்ட நிறைய எதிர்பார்த்தனே, ஆனா பரவாயில்ல, நீ என்ன ஒரு கோடு போட்டுட்ட, கையில வெட்டிட்ட, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, சண்டை இன்னும் முடியல கண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஜியோன் கடுப்பாயிருவா. ஏய் நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற, நான் உன்னை சீக்கிரமா கொல்ல போறேன்டா அப்படின்னு அவ வேகமா அப்படி பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவா. அதை பார்த்து அங்க நம்ம மொட்டத்தலையன் வா 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 இந்த தடவை என் தலைக்கு ஏன் பண்ணு, அப்பதான் கரெக்டா இருக்கும், என் தலை தெரியுதா இல்லையா, அந்த அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொட்டையை காட்டிட்டு சண்டைக்கு ரெடியா நிப்பான். அப்போ அவனோட அந்த மானா பவர் பார்க்கும்போது செம பயங்கரமா இருக்கும். அவனோட அந்த பிசிக்கல் இம்யூனிட்டி செம பவரா இருக்கு. அதை பார்த்து ஜியோன் நான் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி உன்னை அட்டாக் பண்ண போறேன்டா அப்படின்னு அவளோட அந்த ஷேடோ பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியா இருப்பா. டக்குன்னு பார்த்தா அந்த ஜியனோட கையில ஒரு கோடை போட்டு விட்டுருவா. கோடை போட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்து அந்த மொட்டத்தலையன் என்ன கோடு தான் போடுறியா, இந்த கோடு போடுறதுக்கு தான் இவ்வளோ சீனா போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். அதுல கடுப்பாய் நம்ம ஜியோன் டக்குன்னு அவன் மேல பறந்து போய் அட்டாக் பண்ண வருவா. அதை பார்த்து மொட்டத்தலையன் வா 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 இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவன் நினைச்சுவான் கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான் ஷோல்டர்லயே. அந்த ஷோல்டர்ல சரியான காயமாயிரும். அப்படியே மறுபடியும் குத்து வரும்போது அங்க குனிஞ்சிட்டு நம்ம ஜியோன் வேகமா ஓடி போவா. அதே நேரத்தில் அவன் குத்து வரும்போது டக்குன்னு இன்வென்ட்ரியில ஒரு வெப்பனு, வித்தியாசமான வெப்பனா இருக்கும், ஷேடோ வெப்பன் மாதிரி, அந்த வெப்பனை எடுத்துட்டு மறுபடியும் கையில ஒரு கோடு, அந்த கோடு போட்டத்துல அவனுக்கு ரத்தம் சும்மா தெரிக்கும். அதை பார்த்து அந்த மொட்டத்தலையன் என்ன இவ டக்குன்னு இன்வெர்டர்லேருந்து ஏதோ ஒரு வெப்பன் எடுத்தாலே, ஒருவேளை சீக்ரெட் வெப்பனா இருக்குமோ, சரி எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு, சும்மா அடிச்சு நொறுக்க போறேன் அப்படின்னு ஓங்கி ஒரு குத்து விடுவான். ஜஸ்ட் மிஸ், நம்ம ஜியோன் அப்படி பின்னாடி பறந்து வந்துருவா. தரையில குத்துவான், தரையெல்லாம் அப்படி பொழந்துக்கும் பாருங்க. அப்படியே நம்ம ஜியோனை பார்த்து நீ வெறும் சாதாரண பொண்ணு தான், உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பெரிய இவா மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜியோன்னு சும்மா அவ்வளோ பேசுறான், சரி பேசி முடி அப்புறம் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கண்டுக்கிடாம நிப்பாளா. அதை பார்த்து அவன் கடுப்பாய், ஏய் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அசால்ட்டா கண்டுக்கிடாம நின்று இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து அந்த மொட்டத்திலையும் செம்ம கடுப்பாயி, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளுகிட்ட உன் திமிர காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து குத்த வருவான் பாருங்க. அப்படி மூஞ்சுலியே குத்த வருவான், கை கிட்ட போயிட்டு இருக்கும். டப்புன்னு பார்த்தா அப்படி அசையாம நின்றுவான். என்னாச்சு, என் உடம்பை ஏன் அசைக்க முடியல, அப்படி ஃபீஸ் ஆன மாதிரி நின்றுச்சு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது அவனால் நிற்க கூட முடியாது, பொந்துன்னு கீழே விழுந்து அப்படி முட்டி போட்டு அசையாமல் நின்றுவான். அப்போ நம்ம ஜீவன் அவன் கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட சொல்லலையா, என்ன மறந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் நாடியை பிடிச்சி கிண்டல் பண்ணுவா. அவளுக்கு அப்படி வேர்த்து கொட்டிட்டு இருக்கும். ஏய் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சும்மா ஓங்கி ஒரு அடியை போடுவா பாருங்க. சும்மா மரண அடி அடிச்சோன்னா அப்படி கீழே விழுந்துருவான். ஏன் என்னால் நகர முடியல, என் உடம்பையும் அசைய முடியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த ஜியோனு, ஓ உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா, ஏன் உன்னால் அசைய முடியல அப்படின்னு, இங்க இருக்கு பாரு என் கையில இந்த வெப்பனு, இன்வெர்டர்லேருந்து எடுத்தேன் பாரு சீக்ரெட் வெப்பனு, இது ஷேடோ வெப்பன், இது மூலமா டார்கெட் அட்டாக் பண்ண அப்படின்னா அவங்களோட மானா பவர் ஃப்ரீஸ் ஆயிரும். அதனால அவங்க மானா அவங்க உடம்புல தானே இருக்கு, அதனால அவங்க உடம்பும் கொஞ்ச நேரத்துக்கு நகர முடியாம அப்படி ஃப்ரீஸ் ஆயிரும். தம்பி ஒரு கோடு போட்டனே, என்ன ஒரு கோடு தானே, நீ கிண்டல் தானே அடிச்ச, இப்போ தெரியுதா ஒரு கோடோட பவர் என்னன்னு அப்படின்னு சும்மா செம்ம கடுப்போட அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றா, யாருடா உன்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வேகமா கேட்பா. நம்ம ஜியோன் அந்த மொட்டை மண்டையை மூஞ்சில சும்மா நச்சு 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 நச்சுன்னு குத்துக்கு மேல குத்து சும்மா குத்திக்கிட்டே கேட்பா, டேய் சொல்லு சொல்லு உன்னோட பாஸ் யாரு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குத்தி குத்துன்னு குத்துவா. அவன் மூஞ்சிலாம் ரத்தம் தெரிக்கும், மூஞ்சே கோரமா மாறிடும். ஆனா அந்த மொட்டை மண்டையன் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கவா, நீ பேசாம என்னோட டம்ப் கிட்ல வந்து சேர்ந்துக்கோ, அதுதான் பெட்டர் ஐடியா, நீ என்னை கொள்றதுக்கு பதிலாக என் கூட சேர்ந்து இன்னும் நிறையா பேரை கொள்ளலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாயி, என்ன வார்த்தை சொன்னேன், உன்னோட கில்டில் நான் வந்து சேரணுமா அப்படின்னு சும்மா நம்ம ஜியோன் கத்தி எடுத்து அவனை குத்தலான்னு சொல்லிட்டு போவா. அப்போ டப்புன்னு ஒரு கை வந்து பிடிக்கும். அது யாருன்னு பார்த்தா ஒருத்தன் கூலிங் கிளாஸ் போட்டு வந்து நிற்பான். இவன் வந்து ஜியோன் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கான்.
இவன் வந்து ஜியோன் கிட்ட நீ இவனை கொல்லாத, இவனை கொன்னா இவனுக்கு மேல அந்த டம் கில்டர்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும், இவனை உயிரோட வச்சுக்கோ, நம்ம இவனை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாய் நம்ம ஜியோன் இவன் சொல்ற மாதிரி தெரியல, இவனை பேசாம கொல்றதுதான் கரெக்டா இருக்கும், என்ன இவன் ரொம்ப கடுப்பேத்திட்டா இருக்கான், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த மொட்டை மண்டையன் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனை பார்த்து டேய் கூலிங் கிளாஸ் போட்டவனே எதுக்குடா குறுக்க வந்த, நானும் அந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டு கடுப்பாய் நம்ம ஜியோன் ஓங்கி ஒரு மிதிப்பா பாருங்க மூஞ்சிலே, சும்மா அவன் பறந்து போய் அங்க போய் மோதி கீழே விழுந்துருவான். அவன் அப்படியே அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான், என்னடா அவன் இப்படி போட்டு அடிக்கிறாளே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் பேசிட்டு இருப்பான், ஆமா கிம்சோ உள்ள அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிருக்காரு, அங்க டம் கில்ல சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே அவர் கொன்னுட்டாரு, அந்த டஞ்சன் ரைடும் சீக்கிரமா முடிய போகுது அப்படின்னு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் இந்த ஜியோன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டு அந்த மொட்டை மண்டையன் என்னது டஞ்சனுக்குள்ள டம் கில்ட சேர்ந்த ஆட்கள் போனது வெளியே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா, எப்படி அது தெரிஞ்சுது, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுக்கிட்டு இருப்பான் மொட்டை மண்டையன். இங்க அந்த ஜியோன் பொண்ணு சரி இப்போ கிம் என்ன பண்றாரு, சீக்கிரமா அந்த ரைடை முடிச்சுட்டு வெளியே வராரா, என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மொட்டை மண்டையன் அப்படின்னா அந்த கிம்மு தான் நாங்க இருக்க இடத்துக்கு சொல்லியிருக்கான், அப்படின்னா அவனுக்கு எப்படி நாங்க இருக்க இடம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களோட பிளான் முதற்கொண்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா ஒருவேளை அவனும் டம் கில்ட சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மண்டையன் ஏதோ பேசிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியோன் பயங்கரமா சரி இப்போ அடுத்து கிம்மு கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேளுங்க, டம் கில்ட சேர்ந்த ஆட்கள் வேற எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கிம்மு கிட்ட எப்படியாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டு இருப்பா. அது கேட்டு அந்த மொட்டத்தலையன் அது சரி அது சரி அது சரி ஹா 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 அப்படி சிரிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்து ஜீவன் பொண்ணு என்னாச்சு அடிச்சதுல மண்டை எது குழம்பிருச்சா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மொட்டை மண்டையன் நானா காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, நீ என்னோட கில்ல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு என்னை போட்டு அப்படி அடிச்ச, ஆனா உன் கூட ஒருத்தன் இருக்கானே அவனே எங்களோட கில்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதாவது கிம்மு, அவனை பார்த்தாலே தெரியலையா, அவன்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு, அப்படின்னா அவனும் டம் கில்ட சேர்ந்தவனா தான் இருப்பான், அவன் உனக்கு எதிராக திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, எங்களோட இந்த பிளான் எல்லாம் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா அந்த கிம்முக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் எங்க கில்டா தானே இருக்கணும், அவன் ஒரு ரகசிய உளவாளியா கூட இருக்கலாம், அவனை முதல்ல போய் கொல்லுமா, என்ன கொல்ல வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் கடுப்பாயி என்ன உன்ன மாதிரி ஒரு கொலைகாரன் சொல்றதை நாங்க நம்புவோம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து அவன் கழுத்துல வைப்பான். அவன் கழுத்துல வச்சோன்னா அந்த மொட்டத்துலையன் நான் என்ன உங்களுக்கு நான் துரோகமாடா பண்ண போறேன், உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்னடா கிடைக்க போகுது, அந்த டம் கில்ட சேர்ந்தவங்களுக்கு தான் ரகசியம்லாம் தெரியும், அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் அந்த கில்ல இருக்கான்டா, நீங்க என்னடா இவ்வளவு முட்டாப்பையலா இருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா முட்டாப்பையலா, நாங்க எங்க இருக்கோம் என்ன பண்றோம் அடுத்து என்ன பண்ண போறோம்னு எல்லாமே தெரியுது அப்படின்னா வெளியுள்ள ஆளுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அது கட்டி ஜீவனும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி யோசிச்சுக்கிட்டு அப்ப அந்த அசிஸ்டண்ட் நம்ம ஜீவன் பொண்ணுகிட்ட இங்க பாரு இவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு, எப்படி அவனுக்கு எல்லாமே தெரியுது, இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது கட்டி ஜீவனும் ஆமா எனக்கும் ஏதோ ஒன்று இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா அதை பத்தி யோசிச்சாகணுமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த மொட்டத்திலேயே என்ன புரியுதா, முதல்ல போய் அந்த கிம்ம கொள்ளு, வந்துட்டா என்கிட்ட பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பேத்திட்டு இருக்கும்போது அதை கேட்டு கடுப்பாய் ஜியோன்னு அந்த மொட்டத்தலையனை பார்த்துட்டு டே மொட்டத்தலையா, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்கார கோலகாரன் டம் கில்ட சேர்ந்தவன நான் எப்படிடா நம்புவேன்னு நினைச்சேன், உன்னை எனக்கு பிடிக்கும்னு நினைச்சியா, உன்னோட கில்ல வந்து சேர்வன்னு நினைச்சியா, உங்க கில்லுல இருக்க ஒவ்வொருத்தனையும் விடாம எல்லாத்தையுமே கொள்வேன்டா, ஒருத்தனையும் விடாம என் கையாலே கொள்வேன், அதுதான் என்னோட ஆசை, அது கிம்மா இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறி கொண்டு வேங்க மாதிரி வெறித்தனமான கோவத்துல இருப்பா. சும்மா ஒருத்தனையும் விடாம தேடி தேடி கொள்வேன்டா அப்படின்னு சொன்னோன்னே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட கார்ல வந்து இறங்குவான். வந்து இறங்கினோடனே அங்க அந்த ஜியோனோட அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் நம்ம கிம்மை பார்த்து ஏன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, சரி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கூப்பிட்டோம் பரவாயில்ல உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு வருவான். நம்ம ஹீரோவும் இவனை பார்த்துட்டு என்ன சம்மந்தமே இல்லாமல் ஜியோன்னு வராமல் இவன் வந்திருக்கான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரூமுக்குள்ளே கூட்டு போவான் கதவை திறந்து. நம்ம ஹீரோவும் என்ன இந்த இடம் இருட்டா இருக்கு என்னால் ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு கத்தி வரும் பாருங்க, ஒன்றும் இல்லை 4 கத்தி வந்து நம்ம ஹீரோவோட கழுத்துக்கு ஏம் பண்ணி நின்றுட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ ஜியோன் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜியோன் அப்படி கோவத்தில் சேட உருவத்தில் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பா. அப்படியே அவன் முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுன்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த ஷேடோ பவர் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துக்கிட்டு பரவாயில்லையே அவளோட ஷேடோ பவரை சுற்றி இவ்வளோ பெரிய இடத்துல யூஸ் பண்ண முடியுது, போக போக ஜியோன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருக்கா, என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த ஷேடோ பவர் எல்லாத்தையுமே அவர் உள்ள எடுத்துக்குவா. பார்த்தா அவளோட ஹண்டர்ஸ் ஒரு 4 பேர் அங்கே கத்தியை வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஏம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ ஜியோன் ரொம்ப கோவமா நம்ம ஹீரோ பார்த்து இங்க பாரு நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இந்த மொட்டை தலையை பிடிச்சி அடிச்சதுல இவன் சொன்னா நீ அந்த டம்
டம் கில்ட சேர்ந்தவன்னு சொல்லலாம். நீ அந்த டம் கில்டுக்குள்ளேயா இருக்க? அப்படி இல்ல அப்படின்னா உனக்கு எப்படி இது எல்லாமே தெரியுது? உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சுது? நீ அந்த டம் கில்டா இல்லையா? ஒழுங்கா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டி கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயோ இவ ஒருத்தி நான் ஃபியூச்சர்ல இருந்து திரும்ப இங்க பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா அவனா நம்பவா போறா? இவளை நம்பர் வைக்கிறதுக்கு நான் என்ன சொல்றது? சரி சொல்லி தொலைவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜியோனை பார்த்துட்டு, இங்க பாரு நான் டம் கில்லுல இல்ல, நீ பேசாம என் கூட வா, என் வீடு வரைக்கும், என் வீட்டை பார், என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜியோனை பார்த்து கேட்டோன்னே, அதை கேட்டு அங்க இருக்க மற்ற அண்ட்ரஸ்லாம் இல்ல வீட்டுக்கு போகாதீங்க, அவன் ஏதோ ட்ராப் வைக்கிறான், ட்ராப்ல மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஜியனும் சரி நான் உன் வீட்டுக்கு வரேன், ஒழுங்கா அப்ரூவ் பண்ற, நீ அந்த டம் கில்லுல இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணு, ஐயோ பைத்தியக்காரிச்சி ஏன்டி அங்க போற, அவனை மாட்ட வைக்கிறாண்டி அப்படி சொல்லும்போது, நீ மூடிட்டுரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் அங்க போய் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அவன் அம்மா விட்டு கூட்டு போயிருப்பான். அவங்க அம்மா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே, வந்துட்டியா கீம், உன்னை பார்த்து நாளாச்சு, ரொம்ப பிஸியா இருந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரவேற்றுட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஜியோன் பொண்ணை பார்த்துட்டு அவங்க அம்மா, இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, சூப்பர் சூப்பர், வா 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 வா, உனக்கு நிறைய சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு அங்க ஜியோனை பிடிச்சி கூட்டு வருவாங்க உள்ள. அப்படியே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏமா இவ்வளவு சாப்பாடு சரிங்க அப்படின்னு சொன்னாலும், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அவ சாப்பிடான்னு சொல்லிட்டு அங்க ஜியோனுக்கு சாப்பாடுலாம் வச்சோன்னே அவளும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஜியோன் சாப்பிட்டுட்டே இருப்பா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவ நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அங்க ஜியோனும் அவங்க ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு இவ்வளவு விஷயத்த நீ பார்த்த, இதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் டம் கில்ல இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அது கேட்டாவ இதை வச்சு நான் எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அதே மாதிரி பேசிட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாയി டக்குன்னு காஃபியை வச்சுட்டு டக்குன்னு வணினை கழட்ட ஆரம்பிச்சிருவா. டீ ஷர்ட்டை கழட்ட ஆரம்பிச்சோன்னா அதை பார்த்துட்டாவ, என்ன பண்ற, தெரியும்டா ஆம்பளைங்கலாம் இப்படிதான் இருப்பீங்க, வீட்டுக்கு கூட்டு வந்து ஏதாவது பண்ணலாம் பாக்குறியா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயா ஆசையா பாரு, நீ என்ன நம்பணும் தான் நான் அதெல்லாம் பண்றேன், அந்த டம் கில்ல சேர்ந்தவங்க உடம்புல டேட்டூ போட்டுப்பாங்க பாரு, என் உடம்புல ஏதாவது டேட்டூ இருக்கான்னு பாரு, வேணும்னா என் பேண்ட்டை கூட கழட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பண்ண வேண்டாம் பேசாமரு, நான் உன்னை நம்புறேன், உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ அந்த டம் கில்ல கொள்ளணும் நீ இவ்வளோ வெறியா இருக்க, ஏன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேற, சரி விடு நம்ம அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை, உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா சொல்ல வேண்டாம், நம்ம க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை போல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே ஜியோனை பார்த்து சொன்னோன்னே, அது கேட்டு ஜியோன்னு, ஐயோ அப்படிலாம் இல்லை, அது என்னன்னா நான் ஒரு அவேக்னிங் ஹண்டரா 2 வருஷத்துக்கு முன்னாடி மாறும்போது அப்ப என்ன நடந்ததுன்னா, நான் கில்டு மெம்பரா இல்லாம தனியா ஹண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளோட பிளாஷ்பேக்கை சொல்ல வரான்ப்பா. அப்போ அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப அழகாவும் அறிவாவும் திறமையாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. எல்லாருக்கிட்டையும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இங்க அந்த ஜியோன் மட்டும் அவளுக்குன்னு தனியா ஒரு குவாலிட்டி இருந்தது, அவளுக்குன்னு தனியான ஒரு விருப்பம் இருந்தது. அவளா இருக்குன்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளா இருக்கிறது அவங்க அம்மா அப்பா யாருக்குமே பிடிக்கல, அப்படி வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ தனியா வாழ்க்கை ஆரம்பிச்சா. அப்புறம் அவ ஒரு அவேக்னிங் ஹண்டரா மாறிட்டா. அவ தனியாவே கில்டு மெம்பரா இல்லாம போய் ஹண்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படிதான் ஒரு இடத்துக்கு ஆரஞ்சு கலர் டஞ்சன் கேட்டுக்கு போயிருக்கா. அப்ப அங்கிருந்து ஒருத்தன் வந்திருக்கான். அவனை பார்த்து நம்ம ஜியோனு, என்கிட்ட இருந்து ஒழுங்கா விலகி போ, என்கிட்ட இப்படி வலிஞ்சு நின்று இருக்காத, சும்மா ஜொல்லு வடிக்கிறான் அப்படின்னு ஜியோன் அப்படி கண்டுக்கிடாம போவா. அதை பார்த்து அந்த கானு, நில்லுப்பா, நாங்க ஒரு கில்டா வந்திருக்கோம், நீ இப்படி தனியா போய் சண்டை போறதுக்கு பதிலாக எங்க கூட வரலாமே, நாங்கெல்லாம் உனக்கு உதவியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லபடியா பேசிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஜியோனு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நோ தேங்க்ஸ், நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அசிங்கப்படுத்திட்டாலே, எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க, சரி வாங்க சீக்கிரம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவன் உள்ளே போவான். அங்கே நம்ம ஜியோன் தனியாக போயிட்டு இருப்பா. இங்கே அந்த டஞ்சனுக்குள்ளே வந்தோடனே அந்த பெரிய பெரிய காப்ளின் மான்ஸ்டராக இருக்கும், அது கூட எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டு இருப்பானுங்க. அந்த ஹானு அதை அப்படி துண்டு துண்டா வெட்டி கொண்டுட்டு இருப்பான். அப்படி கொண்டுகிட்டு இருக்கும்போது அங்க முன்னாடி இருக்கிற ஜியோனு பொண்ணை பார்த்துட்டு, இவன் அசால்ட்டா இவ்வளோ மானசரை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒருத்தன் சீல்டு வச்சுக்கிட்டு, அவ எவ்வளோ பேரை கொட்டுறா தெரியுமா, தனியா நின்று சும்மா சமாளிக்கிற அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த ஹான் டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா. அவனும் ஆமாப்பா, அவளை பேசாம நம்ம கில்லில் சேர்த்துக்கிறியா, அவ செம்ம ப்ரூட்டல் அட்டாக் பண்றா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அவளை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இங்க ஹானு, என்னப்பா பண்றது, அவளை கூப்பிட்டாலே அசிங்கமா திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அப்ப அந்த கையில சீல்டு வச்சிருக்க தடியா இருக்க ஒருத்தன், அதெல்லாம் பரவாயில்லவா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருப்பாங்க. உள்ள போக போக அதே மாதிரியான மான்ஸ்டர் ஸ்வாடை வச்சுட்டு அட்டாக் பண்ண வரும். அது கூட இவங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இருப்பானுங்க. அந்த ஹானை அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண பாருங்க, அந்த காப்ளின் மான்ஸ்டர் அவன் ஸ்வாடை வச்சு அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். ஆனா ஸ்வாடே கொஞ்சம் அப்படி கிடுகிடுன்னு நடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க இருக்க அந்த மந்திரவாதி பொண்ணு அவ அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது பட்டாருன்னு பார்த்தா அந்த ஹானுக்கு பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அப்ப டக்குன்னு அந்த சீல்ல வச்சிருக்கவன் வந்து அதை ஓங்கி சுத்தில வச்சு அடிச்சு சும்மா தெறிக்க விட்டுறான். அதை பார்த்து ஹானு எப்பா கொஞ்சம் தான் என் உயிரே போயிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த தடியை சீல்ல வச்சிருக்கவன் டேய் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, கவனமா சண்டை போடுறா, அந்த பொண்ணு பின்னாடியே பார்த்துட்டே போவானே, பொண்ணை பார்த்தா போதும் வாயை பொழந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியை அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு கவனமா இருறா மாப்பிள்ள உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ணோன்னே சரிடா மச்சான் கரெக்டா நீ சொன்ன ரைட்டு தான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்ஸ் அப் காட்டிட்டு அப்படியே உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஜியோனு தனியா நின்று மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசிட்டு இருப்பா. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அவ அப்படி மனசுக்குள்ள யோசிப்பா, எனக்கு இங்க சாகிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு மேல பார்த்தா அங்க மிகப்பெரிய சைஸ்ல ஒரு மான்ஸ்டர் நிற்கும் கையில வெப்பனை வச்சுக்கிட்டு. அப்போ மனசுக்குள்ள மறுபடியும் நம்ம ஜியோ நினைப்பா, ஆனா என் வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தமும் இல்லை, நான் வாழ்றதுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அது ஜியோனை அடித்து பறக்க விட்டுரும். அப்படி பறந்து போய் விழுந்தோடனே மறுபடியும் கோடாரை வச்சு அட்டாக் பண்ணும்போது அவள் கத்தியை வச்சு டாச் பண்ணிட்டு பின்னாடி போய் விழுவா. விழுந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து என்ன ஆக போகுது, தனிமையில தான் இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவள் இதோட முடிச்சுக்கலாம், இட்ஸ் ஓவர், வாழ்க்கையே போதும் அப்படின்னு முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பா. அது மிகப்பெரிய கோடரை வச்சு தலையை வெட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். பரவாயில்ல, எப்படியோ என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு கண்ணை மூடுவா. கோடாரை வச்சு வெட்டுவான்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு பார்த்தா அங்கே பின்னாடி இருந்து ஒருத்த வந்து சும்மா அதை பாதி துண்டா வெட்டி வீசிடுவான், சும்மா ரத்தம் தெரிக்கும். யாரா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் இல்லை, அந்த ஹான் தான். அவன் அப்படியே இங்கே வந்து ஏய் என்ன மறந்துட்டியா, நீ எப்போனாலும் என்னோட கில்டுக்குள்ளே வரலாம், அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், என்ன யோசிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ பார்த்து கில்டுக்குள்ளே வான்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அங்கே ஜியோன் கிட்ட அப்படி போகும்போது அவள் அமைதியாக நிற்பாளா, அப்படி லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து அந்த கானு அப்படின்னா நீ கில்டுக்குள்ள சேர்ந்துக்கிறியா, சூப்பர் சூப்பர் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஜியோன் பின்னாடியே ஓடி போயிட்டு இருப்பான். அது தூரத்துல பாறைக்கு பின்னாடி நின்று ஒருத்தன் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ஹார்ன்றவன் மறுபடியும் அந்த ஜியோன் பொண்ணை பார்த்துருவான். பார்த்த உடனே பாத்தியா நம்ம மறுபடியும் சந்திக்கணும், இதுதான் விதின்னு நினைக்கிறேன், நீ பேசாம எங்க கில்லே வந்து சேர்ந்துக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு மறுபடியும் நம்ம ஜியோன் பொண்ணு அதெல்லாம் முடியாது, போய் வேலையா பாடுறா, சும்மா ஒரு கில்டை வச்சுட்டு பின்னாடியே சுத்தி தொல்லை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுக்கிடாம போவா. இவன் பின்னாடியே துரத்திட்டே போவான், வாயன் என் கில்ல வந்து சேர்ந்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு புள்ள மாதிரி போயிட்டே இருப்பான். இங்க உள்ள போய் அவ எல்லா மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு வேட்டையாடிட்டே இருப்பா. அவ வேட்டையாடி அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க மறுபடியும் வந்து கை கொடுத்து டயர்டா இருக்கியா வா என் கையப்பிடி மேலே எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். ஒரு வழியா ஜியோன் பொண்ணு அந்த ஹான் அவனோட கில்ல சேர்ந்துக்குவா. அங்க 4 பேர் இருப்பாங்க, கூட 5வது ஆளா ஜியோன் சேர்ந்தோன்னே அங்க எல்லாருமே ஜாலியா கிண்டல் அடிச்சு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அங்க ஜியோன் பொண்ணை பார்த்து அங்க கூட இருக்க ஒருத்தன் என்னப்பா அவ ரொம்ப தனியா வந்துட்டு இருக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை கேட்ட அந்த ஹான்றப்பாங்க ஜியோன் ஏன் தனியா நிற்கிறாவா, நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பா கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தனியா இருந்த ஜியோன் பொண்ணு எதுக்குடா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்த ஜியோன் பொண்ணு இப்போ ஒரு குடும்பமா அந்த கில்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவா. எல்லாருமே சேர்ந்து அடுத்ததா ராக் டஞ்சனுக்குள்ள போவாங்க. அங்க இருக்க பெரிய பெரிய கல்லு மான்ஸ்டர் 2 பேரும் சேர்ந்து சும்மா அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டு நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்போ ஐஸ்கிரீம் ஒன்னா சாப்பிடுவாங்க. அதை பார்த்து ஜியோன் பொண்ணு நான் இவன் கூட ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வந்துட்டேன், என்னாச்சுன்னு தெரில, இவன் கூட இருக்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட இதயம் ரொம்ப வேகமாக துடிக்குது, ஏன் இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் அந்த ஜியோன் பொண்ணுக்கிட்ட அந்த ஹான்றவன் நம்ம வேணா அடுத்த டஞ்சன் ட்ரெயின் முடிச்ச உடனே தனியாக வெளியே போகலாமா, நம்ம 2 பேரும் மட்டும் தனியா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் ஹான்றவன் மொபைலில் நியூஸ் பார்த்துட்டு இருப்பான். அந்த நியூஸில் டஞ்சனுக்குள்ள நிறைய ஹண்டர்ஸை ஏதோ ஒரு அசசியன் கொலை பண்ணிட்டு இருக்கான், அவன் ஒரு சீரியல் கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல ஓடிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணா அடுத்த டஞ்சன் ரைடுக்கு நம்ம ஹானோ நம்ம ஜியோன் அவங்க கில்டு எல்லாருமே உள்ள போறாங்க. அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு டஞ்சன் ரைடு முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹானை அப்படி சோம்பல் முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஜியோன் பொண்ணு உடம்பு ஃபுல்லா நெருப்பெரிய ரொம்ப ஆர்வமா இருப்பா. நான் கடைசியா ஒரு தடவை டேட்டுக்கு போறேன், நான் ஹான் கூட ஒரு வழியா வெளியே போறேன், டேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பேசலாமா, நான் அசோசியேஷன்லேருந்து வரேன், நான் இந்த டஞ்சனுக்குள்ளே வந்து கொலை பண்ணுறவங்களை அந்த சீரியல் கிளரை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன், அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஹான் நியூஸில் பார்த்ததை ஆமாம் இல்லை அப்படி ஒரு சீரியல் கிளர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி உங்களை நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டார் நம்ம கையை வச்சு அடிக்க போவான் பாருங்க. அப்போ அவன் பட்டார் நம்ம கையை வச்சு அடிக்க போவான். குறுக்க வந்து நம்ம ஜியான் ஹானை பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போயிடுவா. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருவா. மறுபடியும் அவள் கத்தி எடுத்து அவனை அட்டாக் பண்ண போகும்போது அவன் வெறும் கையாலேயே கத்தியை பிடிச்சிட்டு பரவாயில்லையே நீ இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற, நீ யாரு,
நீ இந்த அளவுக்கு பவரா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு அவனோட வெறும் கையாலேயே அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு நீ ஹான் என்னாச்சு நீ தள்ளி போ, அவன் ரொம்ப டேஞ்சரா இருக்கான் பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வெறும் கையாலேயே ஜியோன் பொண்ணு அடிச்சிருப்பான். அவ அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜியோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா அவ அவ்வளோ ஸ்பீடா இருக்கா, அவன் டக்குன்னு போய் அவ்வளோ ஸ்பீடா காப்பாற்றுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல, ஜியோன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அவன் என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டே இருந்தாலுமே இவ டாஜ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாமே ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு இருப்பா. ஒரு கடத்துல அவன் வெறும் கையை வச்சு ஜியோன் வச்சிருக்க அந்த கத்தியை 2 துண்டா உடச்சு போட்டுருவான். உடச்சு போட்டு அப்படி மூஞ்சிலி அடிக்க வருவான் பாருங்க. அப்படி அடிக்க வந்துட்டு நான் உன்னை கொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், நீ பேசாம என்னோட கில்லில் வந்து சேர்ந்துக்கிறியா, நீ என்னோட கில்டில் வந்து சேர்ந்துக்கோ, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அங்கே ஜீவன் பண்ண கொல்லாமல் அப்படி பேச ஆரம்பிப்பான். நான் இப்போ புதுசாக ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது என்ன மாதிரி அசாசினுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இப்போவே வைக்கிறேன், அதோட பேரு டம் கில்டு அப்படின்னு இப்போதாங்க அந்த டம் கில்டே உருவாக்குறான். அந்த டம் கில்டில் என்ன மாதிரி செம்ம கிரேசியான பைத்தியம் பிடிச்ச கொலகாரனுங்க நிறைய பேர் இருப்பானுங்க. ஒன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நான் பார்த்ததே இல்லை, பேசாம நீயும் என்னோட கில்டில் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசணுன்னே அதை கேட்டு அவ உன்ன மாதிரி ஒரு கொலகாரங்கிட்ட நான் வந்து சேருவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொன்னேன். அது கேட்ட அவனும் அப்படியா அப்படின்னா நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போவான். பட்டார்னு பார்த்தா பின்னாடி ஹான் பறந்து வந்து அதை யார் சொல்றது, நான் சொல்றேன்டா நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெப்பனை வச்சு வெட்ட வருவான். அவன் டப்புன்னு குடிஞ்சோடனே பக்கத்துல இருக்க அங்க 2 பேர் அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அதை அவன் பார்த்துட்டு மொத்தமா வந்துட்டீங்களா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு ரெடி ஆவான். இங்க எல்லாருமே மொத்தமா சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணாலுமே அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் வெறும் கையை வச்சு எல்லாத்தையுமே டாஜ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அப்போ ஹான் கடுப்பாயிட்டே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது கையை முறுக்கிட்டு ஹானோட வயிற்றுலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். ஹானோட வயிற்றுலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹான் அவன் கையை பிடிச்சிட்டு இதுதான் என்னோட சான்ஸ், நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஜியோன் பொண்ணு பறந்து வந்து ஸ்டாட பவர் யூஸ் பண்ணி போடுவா பாருங்க ஒரு போடு. அதை பார்த்து எல்லாருமே விட்டுட்டாளா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் கழுத்துல லைட்டா கோடு தான் வந்துருக்கும், அவன் கழுத்து துண்டா இருக்காது. அந்த பிளட்டை தொடச்சு பார்த்துட்டு அவ்வளோதானா உன்னால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தடியாக இருக்கான் பாருங்க, பின்னாடியே வந்து பறந்து வந்து டம்முன்னு ஒரு போடு போடுவான். அங்கே வெடிச்சு சதறும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட ஒத்த வரல அவ்வளோ பெரிய சுத்தியில் அப்படி தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானே சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் அப்படி சிரித்து பார்த்துட்டு டேய் உங்களோட இந்த விளையாட்டுலாம் போதும்டா, இதை முடிச்சுட்டு டக்குன்னு நான் அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு செம்ம வில்லத்தனமா பேசுவான். கட் பண்ணா நம்ம ஜியோன் பொண்ணு முதுகுலேயே ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அவள் அப்படியே போய் விழுவா. விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆணோட முதுகுல அவ்வளோ ரத்தக்காயம் இருக்கும். அப்போ அவள் கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் ஜியோன் எப்படியாச்சும் நீ பாதுகாப்பாக இங்கேருந்து போயிரு, அவங்ககிட்ட இருந்து மாட்டினா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஜியோன் யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும்போது அந்த பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் கொடூரமாக கொண்டு இருக்கான். அவங்க எல்லாம் அங்கே செத்து கிடக்குறாங்க. அதை பார்த்து அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே முடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி அவன் வந்து ஜியோனை கொள்ளலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது உன்னை விட மாட்டேன்டா, என் கையால் தான்டா உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு கொள்றதுக்காக போகும்போது உடனே அங்கே ஹான் அவள் கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு இதை வச்சுக்கோ, நீ இங்கேருந்து உடனே வெளியே கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கொடுத்து நீ இங்கேருந்து பாதுகாப்பாக வெளியே போகணும், நீ சாகக்கூடாது, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ அது வரைக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போக சொல்லுவான். அதை பார்த்து ஜியோனுக்கு அழுதுகிட்டு இல்லை நான் எப்படி உன்னை விட்டு தனியாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டே இருக்கும்போது அவன் கோவத்தில் உடனே இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதை கேட்டு வேற வழி இல்லாமல் அவன் இங்கேருந்து ஓடும்போது இவன் ஹான் அவன் கத்தி எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் அவனை அட்டாக் பண்ண போவான். அவன் வெறும் கையில ஆறா பறக்க சும்மா நிற்பான். அவ்வளோதான், அந்த இடத்துலயே ஹான் செத்து போயிடான். இவன் மட்டும் தப்பிச்சுட்டு வெளியே வந்துடுறா. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த செயினை வச்சுட்டு அப்படி பேசிக்கிட்டே இருப்பா. அதில் அவளுக்கு செம்ம கடுப்பாகும். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படி நின்றுட்டு இருப்பான். அப்போ அவன் நம்ம ஹீரோவை பார்த்து இவ்வளோ விஷயத்த பண்ண அந்த டம் கில்டை நான் உயிரோடய விட மாட்டேன், அந்த டம் கில்டோட பாஸ் யாரு, அவனோட பேர் என்ன, உடனே என்கிட்ட சொல்லு அப்படின்னு இங்கே ஜியோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவோ சரி நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கேன், அவனை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த டம் கில்டோட பாஸ் அவனோட பேர் என்ன அப்படின்னா அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டம் கில்டோட பாஸோட சண்டை போட்டிருக்கான். அதாவது ஃபியூச்சரில் நம்ம ஹீரோ வாழ்ந்துருப்பான் பார்த்தீங்களா, அங்கே நம்ம ஹீரோ இந்த டம் கில்டோட பாஸ் கூட சண்டை போட்டிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட பேர் தெரியும் இல்லையா, அந்த பேரை இங்கே ஜியோன் கிட்ட சொல்கிறா. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஹண்டர்ஸ், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், அவனோட பேர் என்னன்னா அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா சார் நான் உங்கள் பெரிய ஃபேன் சார், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க சார், உங்கள் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார், உங்களை பற்றி நிறைய ரூமர் வந்துருக்கேன் சார், நீங்கள் நிறைய அமௌண்ட்டை டொனேட் பண்ணிட்டீங்களாமா, இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் யாருன்னு தெரியுது, த சைனீஸ் ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் ஹவான் சுங் ஃபெங், இவன் தாங்க அந்த டம் கில்டோட பாஸ்.
இதுக்கு முன்னாடி அந்த டஞ்சனுக்குள்ள வந்து சண்டை போட்டான் பாத்தீங்களா, வெள்ள மண்டையன், அவனும் இவன் தான். இவன் சைனீஸ்க்கு ஹாலிவுட் பெரிய ஆக்டரா மாறிட்டான், பெரிய செலிபிரிட்டியா இருக்கான் இப்போ. இவனோட பேர் தான் ஹுவான் ஜின் ஃபெங். இவனை நம்ம ஃபெங்னே கூப்பிடலாம். இவன் பெரிய ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்னு இங்க நம்ம ஹீரோ இங்க ஜியோன் பொண்ணுகிட்ட சொன்னோன்னே, அதுக்கிட்ட அவ, ஓ அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாத்தையுமே கொன்னது அவன் தானா, அவனை கண்டிப்பா நான் கொன்னே தீரணும், அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு கோவத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பா. அதை பார்த்த நம்ம ஹீரோ, இவ ரொம்ப கோவத்துல இருக்கா, கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திட்டு இருக்கா, இவளை எப்படியாச்சும் சீக்கிரமா அவன்கிட்ட கொண்டு போகணும், ஏன்னா நம்ம டம் கில்ட சீக்கிரமா கொண்டாங்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பா. இப்போதைக்கு அவன்கிட்ட நெருங்குறது ரொம்பவே கஷ்டம், அவன் ரொம்பவே ஃபேமஸான ஆளு, அவன்கிட்ட கரெக்டான நேரம் பார்த்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட்டினா இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபெங்குன்றவன் அங்க நியூஸ் ரிப்போர்ட் எல்லாத்துட்டையுமே கை காட்டிட்டு, இவனுங்க எல்லாம் தொல்லை பிடிச்சவனுங்க, சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்படியே கட்டுமா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் எப்படியாச்சும் டம் கில்டை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான், அதை வச்சு நம்ம ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சி கொண்டுடலாம், நம்ம அந்த டம் கில்டை மொத்தத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஜியோன் பொண்ணுகிட்ட பிளான் போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண அந்த ஃபெங்குன்றவன் அவனோட டீம் மெம்பர்ஸ் 2 பேரை பார்க்க போவான். அங்க பார்த்தா சோஃபால 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு பொண்ணும் பையனும். அங்க வந்து, ஏய் ஈத்தனை பாத்தீங்களா, அதாவது அந்த மொட்டைத்தனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அதை கேட்டு அங்க இருக்க ஒருத்தன், அந்த மொட்டைத்தலையனை ரீச் பண்ணவே முடியலையே, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு, அந்த மொட்டைத்தலையன் வந்தா என்ன, அவன் ஒரே தொல்லை பிடிச்சவன், வராது நல்லது அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு இங்க பக்கத்துல கூட இருக்கிறவன், ஏய் ஈத்தன் ஏதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டானா, கில்டை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த பொண்ணு, அவன் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அந்த கிம்சோ நம்ம விஷயத்துல ரொம்பவே தலையிடுறான், அவனை சீக்கிரமா ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், இல்லைன்னா நம்ம தோத்து போயிருவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்போதான் இந்த பொண்ணு யாருன்னு காட்டுறாங்க, இவ ஸ்டார் கில்டோட லீடரு, இந்த டம் கில்டுல ஒரு மெம்பரா இருக்கா, இவளோட பேரு சோலே. இந்த சோலே பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவனோட பேரு மேக் ரிவர். இவன் இந்த டம் கில்டுல ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறான், இவனோட பேர் தான் மேக் ரிவர். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க அவங்களோட பாஸ் ஃபெங்குன்றவன், சீக்கிரமா நம்ம அந்த கிம்மை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும், ஏன்னா அவன் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கான், ஏன்னா நம்மளோட ஆட்களை தொடர்ந்து அவன் கொண்டுகிட்டே இருக்கான், நம்ம வழியில அவன் ரொம்ப குறுக்கிடுறான், அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கிட்ட அவங்க 2 பேரும், புரியுது கண்டிப்பா அவனை கொன்னுவோம், இந்த சிட்டிக்குள்ள வந்தா அவனை ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சு கொண்டுடலாம், அவன் ஈஸியா நம்ம வலையில சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. ஒரு ஃபிளைட் அப்படி பறந்து அமெரிக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, சாயி நம்ம ஹீரோ, அப்புறம் ஜியோன் பொண்ணும் அவனோட அசிஸ்டன்ட்டும். இவங்க எல்லாருமே ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கும்போது இங்க சாயி, ஆமா என்ன ஏதுன்னு சொல்லாம இவர் பாட்டு கூட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, என்ன நீங்க கூட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் எதுவும் சொல்லவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லும் போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமால்ல நான் அவங்ககிட்ட சொல்லல, நாம அமெரிக்கா போறோம்டா, அமெரிக்கா எதுக்கு போறோம் அப்படின்னா ப்ளூ டஞ்சன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கான், அந்த டஞ்சனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டுச்சா, என்னங்க நீங்க இப்ப சொல்றீங்க ப்ளூ டஞ்சனா, இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட்ல இருந்துட்டு அலருவான். அப்படியே கட் பண்ண அமெரிக்காவுக்கு வந்து இறங்குறாங்க. இந்த அமெரிக்கால தாங்க அமெரிக்கன் ஃபேமஸ் ஆக்டர் அந்த டஞ்சன் கில்டோட பாஸ், டம் கில்டோட டஞ்சன் கில்டு பாஸ் ஃபெங் இருக்கான். அதனாலதான் இங்க நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே அமெரிக்கா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ளூ டஞ்சன் கேட்டுக்கு அவங்க எப்படியாச்சும் வருவாங்க. அங்க அந்த டம் கில்டு மெம்பரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல பார்த்ததை இங்க செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இங்க அமெரிக்கா வந்து இறங்கினோன்னே இங்க சாய் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏங்க நீங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் இதுக்கு முன்னாடி வந்த ஃபியூச்சர் வாழ்க்கையில இல்ல வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சிருவான். அப்புறம் அங்க இருக்க சாயி, எப்படியோ ப்ளூ டஞ்சன் முத தடவை வரப்போகுது, அந்த டஞ்சனுக்குள்ள என்னென்ன இருக்க போது தெரியலையே, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, பயப்படாதடா நான் இருக்கேன்ல, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு சாய், அப்படின்னா அந்த டஞ்சன் பிரேக் ஆகுமா, உள்ள இருந்து ஏதாவது வெளியே வருமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ, அதெல்லாம் பயப்படாத, இங்க நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு சமாளிச்சிடலாம், ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்காங்க, அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சாயை அப்படி சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டு போவாரு. இங்க பார்த்தா நம்ம ஜியோன் யாருக்கோ ஃபோன் பண்ணுவா. அவ ஃபோன் பண்ணி, ராபர்ட் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நம்ம மீட் பண்ணலாமா, நான் இப்போ அமெரிக்கா தான் வந்திருக்கேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி ஆகணும், ஸ்ட்ரைட்டா நான் விஷயத்துக்கு வரேன், ப்ளூ டஞ்சன் கேட்டுக்குள்ள நாங்க போகணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா பேச வந்திருப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டு இருந்து வந்தவங்க ஈஸியா அந்த நாட்டு டஞ்சனுக்குள்ள போயிட முடியாது பாத்தீங்களா, அதனால அந்த நாட்டுல இருக்கிற ராபர்ட் ஒருத்தர் ஹெல்ப் கூப்பிட்டாப்ல, அவர் அங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு காஃபி எல்லாம் கொடுத்து, சரி பேசலாமா, இப்போ உங்க பிளான் என்ன, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா, நம்ம ஹீரோ அந்த ராபர்ட்டை பார்த்து, இங்க பாருங்க நீங்க அந்த மெடிக்கல் கில்டுன்னு இந்த கில்டு வச்சிருக்கீங்கல்ல, அது மூலமா எங்களை அந்த ப்ளூ டஞ்சனுக்குள்ள விடுங்க, ஏன்னா எங்களுக்கு அதுல முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, அது கேட்டு அங்க இருக்க சாரி, ஓ
கிம்மால இங்கிலீஷ்லாம் பேச முடியுமா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ராபர்ட் அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் ரைட்டுங்க, டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க உள்ளே போகிறதுக்கு எங்களோட கில்டு உதவி வேணும் தான், ஆனால் டக்குன்னு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கே பாருங்க உள்ளே கிடைக்கிற ரிவார்டில் பாதிக்கு உங்களுக்கு தரேன், அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு எஸ்ராங் ஹண்டர், இங்கே மொத்தமே அமெரிக்காவில் 2 எஸ்ராங் ஹண்டர் தானே இருக்கிறாங்க, நான் இப்போ உங்கள் கூட இந்த எஸ்ராங் ஹண்டரா வந்தேன் அப்படின்னா உங்கள் கில்டுக்கு பெரிய பேர் கிடைக்கும், நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிருவீங்க, பாப்புலர் ஆயிருவீங்க, பணம் நிறைய சம்பாதிப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு அவன் ஏய் எப்படி அமெரிக்காவில் 2 எஸ்ராங் ஹண்டர் இருக்காங்கன்னு எப்படி உனக்கு தெரியும், நீ நிறையா விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுட்டு வந்திருக்க, சரி ஆனால் எந்த மாதிரியான ஆஃபர்லாம் இருக்குன்னு தெரில, நான் ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை, ஒன்று வேணா நான் இன்னொரு ஆஃபர் கொடுக்கட்டுங்களா, எல்லா ரிவார்டையும் நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த டஞ்சனுக்குள்ளே போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவனும் இவ்வளோ பெரிய ஆஃபரா, ஐயோ சூப்பர், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வருவான். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு முட்டா பைய இவன் என்னமோ பெரிய புத்திசாலி நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கான், கடைசியில் தான் என்ன நடக்க போகுதுன்னே அவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறாங்க நம்ம ஹீரோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம் கில்ல சேர்ந்த அந்த 3 பேருக்கும் தெரியும். அதை கேட்டு அந்த பாஸ் ஃபெங்கும் ஓ அப்படியா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது, நீங்கள் 2 பேர் உள்ளே போய் அந்த கிம்மை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அந்த ஃபெங்கு இங்கே இருக்கிற சோலவையும் அந்த மேக் ரிவர் இவங்க 2 பேரையும் அனுப்புவாங்க. அப்படியே கட் பண்ணா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இங்கே நம்ம ஜியோன் அவளோட கத்தி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ அங்கே சாய் இவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டு பகுதியில் ஒருத்தன் இருக்கான். இவன் ஒரு எஸ்ராங் ஹண்டர், இவன் மேக்ஸிமம் வாய்ஸ் கில்டு மாஸ்டர். இந்த கில்டு மாஸ்டர் என்ன பண்ணுறான், கிம் வந்தாரா இல்லையா, அவர் நேரத்துக்கு டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டு மாஸ்டர் இங்கே வந்து நின்றுருக்கிறான். அப்போ டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாருன்னு பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது சோலேவும் மேக் ரிவரும். இவங்கள பார்த்தவொடனே என்ன நீங்கள் ஆளுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட ஏசுறாங்கன்ட்டு ஜார்டன் ராஜர்ஸ் இவன் பேர். இவன் கேட்டோன்னே அதை கேட்டவங்க நாங்கள் எப்போவும் போல தான் வந்துட்டு இருக்கோம், அவன் எங்கே இருக்கான் எது இருக்கான்னு எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் எப்போதும் போல் டஞ்சன் கேட்டுக்கு கரெக்ட் டைமில் வருவோம், அதுதான் எங்களோட டைமிங்கே தெரியுமில்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணாடி போட்டவனுக்கு 2 பேரும் பார்க்கும்போது சரி ஆமாம் அவன் கூட எவனை வந்திருக்கானே, அவன் கில்டு மெம்பர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட அந்த ராஜர்ஸ் கிட்ட போய் நீ எதுவும் பயந்து போய் இங்கே வரல, அந்த ஆண்டி உன்னை மிரட்டினாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு கடுப்பாயி என்ன ஆன்ட்டி நான் சொன்னேன், இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் ஆன்ட்டின்னு சொன்னேன் உன் தலையை துண்டா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவர் யூஸ் பண்ண. இந்த பக்கம் அதை கேட்டவன் நீ என்னோட தலையை துண்டாக்குவியா, என்ன செஞ்சு பாரு பார்க்கலாம் சோழே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணிட்டு நேருக்கு சண்டைக்கு நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, என்ன சண்டை போட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த சோழை பொண்ணு அங்கே கண்ணாடி போட்டு அந்த ராஜரை பார்த்து நான் இப்போ நினச்சா கூட உன் தலையை நசுக்கி கொண்டுருவன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது அதை கேட்டு ராஜஸ் அப்படியா அவனால் முடிஞ்சா செய்ய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா பேசுவான். அதை கேட்டு அவ கடுப்பாய் சன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ கெட்டாரத்தை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பா பாருங்க. அப்போ பின்னாடி இருக்க அந்த மேக் ரிவரும் ஐயோ இவரோட ஒரே அக்கப்போரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ குறுக்க வந்து நிப்பாட்டுறீங்களா இல்லையா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சும்மா 6 பவரை வெளியே கொண்டு வருவான் பாருங்க. அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுவானுங்க. நம்ம ஹீரோட அந்த 6 பவரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற யாரு ராஜர்ஸ் அவன் என்னவன் இவனோட மேஜிக் பவர் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி நான் கண்டிப்பா கிம் சோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஒழுங்கா 2 பேர் சண்டையை நிப்பாட்டுறீங்களா இல்லை உங்க சண்டையில நானும் வரவா அப்படின்னு கேட்டோன்னே உடனே அந்த ராஜஸ் நான் நிப்பாட்டிட்டேன் சோலை இப்போ நீ நிப்பாட்டிடு நான் சண்டை போடலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டையை நிப்பாட்டிடுவான். இந்த பக்கம் சோலையை கோவப்பட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க மேக்ரியவர் தான் ஏமா கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவான். இருந்தாலும் அவ போடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்க தான் அந்த சோலை மேக்ரிவரா வந்துட்டாங்களா, நான் போட்ட பிளான் கரெக்டாக தான் இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில என்ன பண்ணணும் அதை விட பர்ஃபெக்டாக நான் இப்போ பண்ண போறேன். அந்த ஃபெங்கு அவன் கரெக்டாக ஏதோ பிளான் பண்ணி தான் அவங்க 2 பேரும் அனுப்பியிருக்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா செம்மையா பிளான் போட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த மேக் ரிவர் சோலை பொண்ணுகிட்ட நீ அதை கவனிச்சியா அப்படி சொல்லும்போது அது கேட்டு சோலே ஆமா நான் கவனிச்சேன், அந்த ராஸ்கல் என்னோட மானா மேஜிக் பவரையே சப்ரஸ் பண்ணிட்டான், அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு மேக்ரியரும் ஆமா இவன் அந்த மொட்டத்தலை எனக்கு கொண்டதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருப்பான் அந்த மேக்ஸ் ரிவர். அப்படி இங்க நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த மேக்சிமம் கில்டோட அந்த கில்டு மாஸ்டர் அந்த ஜார்டன் ராஜர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் தான் ஜார்டன் ராஜர்ஸ் அந்த மேக்சிமம் கில்டோட வைஸ் கில்டு மாஸ்டர், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவன் ரொம்ப நல்லபடி பேசிட்டு இருப்பான், அவங்களோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு, நீங்க என்ன உதவி
வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் தயங்காமல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஆமாம் இப்போ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகலாமா, பேசி பேசி டயர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகல எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு சாய் வந்துடுவான். சாய் வந்துட்டு, ஓ இதுதான் ப்ளூ கலர் டஞ்சன் கேட்டா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் உங்க கூட வருது எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் டஞ்சன் ரைட்டுக்குள்ளே எல்லாருமே போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்புறமா எல்லாருமே அந்த டஞ்சன் ரைட்டுக்குள்ளே போனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ செஞ்சு பார்த்தது எல்லாத்தையுமே சாய் யோசிச்சு பார்த்துட்டு, இவன் கூட வரதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பரவாயில்ல பார்த்துக்கலாம் வா நான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தைரியம் கொடுத்து அப்படியே அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போவாங்க. டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனோன்னே அப்போ டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி இந்த டஞ்சனோட அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒன்று 10 நாள் இதுக்குள்ளே வாழணும், இல்லைனா கரெக்டான வழியை கண்டுபிடிச்சி இதுக்குலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் கொடுக்கும். அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனோன்னே அந்த இடமே சுற்றி பச்சை பசேல்னு காடாக இருக்கும். அங்கே உள்ளே போனோன்னே அங்கே இருக்கிற ராஜஸ், ஆமாம் இங்கே கிம் எங்க, அது மட்டும் இல்லாமல் உன் கூட இந்த மேக்ரீவர் எங்க, எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த சோலை பொண்ணு, எனக்கு எப்பரா தெரியும், நானே இங்கே என்ன செய்யணும் தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா சாய் அவன் பாட்டுக்கு தனியாக நின்றுருப்பான். ஓ இதுதான் ப்ளூ டஞ்சனா, ஆனால் எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பின்னாடி ராஜஸ் வந்து சாய் கிட்ட, என்ன நீ மட்டும் தனியாக நிற்கிற, உன் கூட கிம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு சாய், யோ என்னையா எதோ பேசிட்டு இருக்க, நீ பேசுற லாங்குவேஜ் எனக்கு புரியாது ஐயா, நான் எப்படியா பேசுறது, கிம் எங்க போனாருன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது, ஆமாங்க கிம் எங்க போனாருன்னு ஆள் அட்ரஸே தெரியல. அதை கேட்டு இங்க ராஜஸ், ஐயோ இந்த டஞ்சனுக்குள்ள வந்தோடனே நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு விடுச்சு போல இருக்கு, இது ரொம்பவே ரிஸ்க் அப்படி சொல்லிட்டு சோலை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சோலைவும், ஆமா என் கூட வந்தவனும் காணாம போயிட்டான், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஆனா இது ரொம்பவே சீரியஸான விஷயம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே மேல பார்ப்பாங்க. மேல பார்த்தா பெரிய பெரிய டைனோசர் மாதிரி இருக்கிற அந்த பறவை எல்லாமே அப்படியே பறந்துகிட்டே இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அதை பார்த்து ஹண்டர்ஸ் எல்லாம், ஆமா நம்ம இங்க எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா மேக் ரிவர் எங்கேயோ ஓடிட்டு இருப்பான், பறந்து போயிட்டு இருப்பான். ஆமா என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் யோசிச்சுக்கிட்டே போகும்போது டப்புன்னு அங்கே குதிச்சுட்டு, ஏய் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக் ரிவர் சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து இறங்குவாரு. அதை பார்த்து, ஏய் கிம் நீதானா, நினைச்சண்டா நீயா தான் இருக்கணும்னு, சரி இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி கேட்பாரு. அதை கேட்ட மேக் ரிவர், நான் இந்த காட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ சுத்தி பார்க்க வந்தீங்களோ, சரி சரி சரி, ஆமா நீ இப்படி பேசுறத பார்த்தா உன்னை பார்த்தா ஒரு அசாசின் கொலைகார மாதிரி இருக்கே, நீ கொலைகாரனா மேக் ரிவர் அப்படின்னு நம்ம ஹீரோ கிண்டலா கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சு உன்னோட இந்த ஸ்கில்லை பார்த்தா டம் கில்டில் இருக்கானே அவனோட பாஸ் ஃபெங்கு, அவனை அனுப்பி வச்சான், அவனை தான் அனுப்பி வச்சிருப்பான், ஏன்னா அவனோட ஸ்கில்லாம் பார்த்தா அவன் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்கு, என்ன கரெக்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து நடந்து வந்துகிட்டே இருப்பாரு. அதை பார்த்த மேக் ரிவர், இவனுக்கு எப்படி என்னோட பாஸ் பேர் தெரியும் அப்படின்னா, அந்த மொட்டத்தலைனை அடித்து போட்டு தள்ளி எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சுட்டான் போல இருக்கு, இவனுக்கு நம்ம பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ பரவாயில்லையே உன்ன மாதிரி ஒரு கொலைகாரன் அப்படியே அமைதியாக பொறுமையாக யோசிக்கலாம் செய்வானா, எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுற, அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல உனக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மேக் ரிவர், உனக்கு எங்களோட பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்கா, பரவாயில்ல விடு, அதனால இப்போ என்ன ஆக போகுது, எப்படியா இருந்தாலும் நான் இப்போ உன்னை கொல்ல தானே போகிறேன் அப்படின்னு மேக் ரிவர் அவனோட அந்த புயல் சூறாவளி காற்று பவரை யூஸ் பண்ணி ஸ்வாடை வச்சுட்டு சரசரன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பறந்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இவங்கிட்ட அந்த சூறாவளி காற்று பவர் இருக்குதா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே பறந்து வந்து உன்னை துண்டு துண்டா வெட்டி வழியில கதற வைக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வரதை அப்படி கெஸ் பண்ணிடுவாரு. அவன் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, மன்னிச்சிடுறா, உன்னோட இந்த மூமெண்ட்டு நீ எங்கேருந்து வர அப்படின்னு எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரியுது, அதனால அவ்வளோதான் என் கத்தியில் நீ வெட்டுப்பட போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரே போடு அசால்ட்டாக போடுவார் பாருங்க. அவன் உடம்பு சும்மா பழந்துக்கும், ஒரே போடு அவன் வயிற்றுலாம் வெட்டி விட்டுருவாரு, அவன் வாயிலேருந்து ரத்தம்லாம் தெரிக்கும். அதை பார்த்து அவன், இவன் எப்படி நான் வந்த ஸ்பீட் எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, டேய் உங்களோட இந்த முட்டாத்தனமான பிளான் எல்லாமே எனக்கு தெரியும்டா, கொஞ்சம் அடங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சொல்லுவார் பாருங்க. இதோட த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் சீசன் 3 முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு சீசன் 4 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.